ஹாய் காய்ஸ், வெல்கம் டு போரா ஹெஃபிக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ஜுனோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆரம்பிக்கிங்கன்ட்டு. ஸோ ஃபைனலி நானும் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஹாட் ஸ்டாண்டாக சின்ன பசங்க இருந்தால் பார்க்காதீங்க, ஹெட்செட் மஸ்ட்டு. இவ்வளோ சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் வீட்டில் மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான். ஸோ இன்ட்ரோன்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது, நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து தான் ஒரு டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்காரு. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஒரு வெஹிக்கிள் கூட நகரில். செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அவர் கேபில் தான் உட்காந்துருப்பார். இப்போ கேப் டிரைவர் பார்த்துட்டு கார் நகருமா நகராதா அப்படின்றாரு. சார் நான் என்ன சார் பண்ணுறது, நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, முன்னாடி பின்னாடினுமா சொல்ல. எதுவும் பேசாமல் இருக்கார். ஆரம்புக்கு இப்போ பிஏ கால் பண்ணி, சார் இன்டர்வியூ டைம் ஆச்சுன்னா நான் என்ன இங்கே வெட்டியாக உட்காந்துருக்கிறேன், டிராஃபிக்கில் மாட்டிட்டு நான் வர 15 மினிட்ஸ் ஆகும், எனக்கு கால் பண்ணால் செம்ம இரிட்டேட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ பிஏவும் போச்சு, இன்றைக்கி இன்டர்வியூ கொடுத்த மாதிரி தான்ற மாதிரி அவர் அங்கே வந்து இருக்கிற ப்ரெஸ்ஸெல்லாம் வந்து சமாளிச்சிட்ருக்கு. ஸோ ஸோ இப்போ வளர்ந்து வர ஒரு பிஸ்னஸ் மேன், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்டர்வியூக்காக போயிட்டுருக்காரு. இப்போ ஓகே நம்ஜுன் ரிலாக்ஸ் அப்படிமா சொல்லிட்டு அவர் ஒரு லாங் ப்ரீத் எடுத்து விட்டுட்டு, ஸோ இப்போது அப்படியே விண்டோ சைட் பார்க்குறாரு. எல்லோரும் பரபரப்பாக அவங்க லைஃப்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்ருக்கவும், ஸோ அங்கே ஒரு பொண்ணு, ஸோ இந்த காசு போட்டால் ஸோ ஜூஸ் கேன் வரும்லடா அந்த மிஷின்ட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கா. வந்து அப்படியே பார்க்குறாரு, யார் அது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நீங்கள் தான் வந்து அந்த மிஷினில் காசு உள்ளே போட்டிருப்பீங்க, ஜூஸே வெளியே வரல. நீங்கள் வந்து காசையாக திருப்பி 20 ரூபா உள்ளே போட்டிருக்கேன், ப்ளீஸ் வெளியே வந்துருன்ற மாதிரி நீங்கள் அந்த மிஷினை போட்டு குலுக்கிட்டு இருக்கவும், ரோட்டில் வரவங்க போகிறவங்க பக்கத்து கடையில் இருக்கிறவங்களாம் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இது பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் அந்த மிஷினை பார்த்துட்டு, இங்கே பாரு நான் 20 ரூபா உள்ளே போட்டிருக்கேன், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஜூஸ் கொடு, ப்ளீஸ் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் குலுக்கிட்டு இருக்கோம். சிரிக்கிறாரு, யாரா இது அப்படின்ட்டு. ஸோ இப்போது நீங்கள் வந்து கொடுக்க மாட்டல இரு அப்படின்ட்டு அது அவங்க காலால் ஒரு ஷாட் விட்றீங்க. அந்த மிஷின் திடீர்னு ஒரு குலுங்கி ஜூஸ் எல்லாம் வெளியே கொட்டுது. நீங்கள் வந்து ஐயோ அப்படின்னு பார்த்தா ஐயோ அப்படின்றாரு. அப்போ காரில் டிரைவரும் இது கவனிச்சுட்டு சைலண்ட் ஆயிடுறாரு. இப்போ நீங்கள் வந்து அந்த ஜூஸ்லாம் வந்து பொறுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் உங்களுக்கு திட்டுறாங்க, ஏமா இப்படி பண்ண, மிஷினை உடச்சிட்ட பாரு, இல்லை ஜூஸ் வெளியே வந்துருச்சு அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்க. நீங்கள் எதுவுமே காதில் வாங்கிக்கல. பார்த்துட்டு இருக்க. இப்போ நீங்கள் உங்கள் காசு எவ்வளோ போட்டிருப்பீங்க, அதுக்கான ஜூஸ் எடுத்துகிட்டு மீதி ஜூஸ்லாம் உங்களுக்கு எட்டவே இல்லை. ஸோ அந்த மிஷின் மேலே அப்படியே வந்து ஒன்றுன்னா அடுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி என்னடா லூஸாக அந்த பொண்ணு அப்படின்ற பார்த்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் ஜூஸ்லாம் அடிக்கிட்டு அப்பா என் ஜூஸ் கிடச்சிச்சுன்ற மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜீப்ரா கிராசிங் இருக்கும்ல, கிராஸ் பண்ண அங்கே நின்றுருக்கீங்க. ரெட் சிக்னல் தான் இருக்குது இன்னும். நீங்கள் வந்து ஓகே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நின்றுருக்கோம். நான் கேப் கட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை சார் போயிடலாம், நானே எனக்கு டைம் ஆச்சுன்ற மாதிரி. ஸோ அந்த கேப்பை கட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ அந்த நீங்கள் நிற்பீங்களே க்ராஸ் பண்ணுறதுக்கு, அங்கே தான் வந்து உங்கள் பின்னாடி நின்றுட்டுருப்பாரு. உங்களை தான் பார்த்துட்ருப்பாரு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் இல்லை, நீங்கள் பாட்டு அந்த ஜூஸை செம்மையாக இருக்குடா ரோஸ் மில்க் அப்படின்ற மாதிரி குடிச்சிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்க கையில் வந்து ஒரு பாப்பா வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து உனக்கு ஜூஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். அந்த பாப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறா. நீங்களும் இப்போது நீங்கள் வச்சுருப்பீங்கள்ல இன்னொரு ஜூஸு, அதை கொடுத்துட்டு என்ஜாய் அப்படிமா சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ பின்னாடி அந்த பாப்பா பார்க்குறா. இப்போது அவளை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் தான். அந்த பாப்பா அவ்வளோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. பிரைட்டாக ஸ்மைல் பண்ணா. ஸோ ஒரு டிம்பிள் பார்த்துட்டு அந்த பாப்பா வந்து நான் அவர் நம்ஜுன்ட்ட போகணுன்ற மாதிரி கை காமிக்கவும், நீங்கள் வந்து பார்க்குறீங்க என்கிட்ட வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பிகாஸ் உங்கள் பின்னாடி தான் நம்ஜுன் இருப்பார், உங்களுக்கு அது தெரியவே இல்லை. நீங்கள் வந்து சரி வான்ற மாதிரி நீங்கள் கை நீட்டவும், அந்த பாப்பாவோட அம்மாவும் நம்ஜூன் கிட்ட வந்து பாப்பாவை தராங்க. ஸோ நம்ஜூன் பாப்பா வாங்குறது கரெக்டாக உங்கள் ஷோல்டர்கிட்ட ஹேண்ட் வந்திருக்கும். நீங்கள் அப்போ தான் நம்ம பின்னாடி ஒரு பர்சன் நிற்கிறாங்கன்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு யாருன்ற மாதிரி திரும்பினீங்கன்னா நம்ம நம்ஜூன் அவ்வளோ ஹைட்டாக இருக்கார் உங்களை விட. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கோம். அவரும் அந்த பாப்பாவை வாங்கிட்டு, உங்கள் பேர் என்ன, ஜூஸ் குடிக்கிறீங்களா, அங்கே ஓப்பன் பண்ணி தருவா அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கோம். நீங்கள் ஸ்டில் அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு டிம்பிள் ஸ்மைலு, கோட் சூட்டு செம்மையாக இருக்கார். நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கவும், இப்போ உங்களை பார்க்குறாரு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க. நடுவில் அந்த பாப்பா நம்ஜுன் கையில் அவள் நம்ஜுன் சீக்ஸ்லாம் பிடிச்சி தொடுத்துட்டு விளையாடிட்டுருக்க. நீங்கள் அவனே பார்த்துட்டுவும் நீங்கள் என்னன்னே தெரில, நீங்கள் அப்படியே ஸ்டில் அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் நம்ஜுன் கொஞ்சம் உங்கள்கிட்ட க்ளோஸாக இருப்பாரா.
ஆர்எம் வந்து இப்போ பார்த்தா சிக்னல் விழுந்துருச்சு. இப்போ கையில பாப்பா இருக்கு. அந்த அவங்க அம்மாட்டையும் கொடுக்க முடியல. பிகாஸ் அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி. இப்போ ஆர்எம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாப்பா ஒரு கையில், இப்போ உங்களை ஒரு கையில் பிடிச்சி தர தர இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் வந்து கை விடுங்க ப்ளீஸ், கை விடுங்க, இதுங்க கை பிடிக்கிறீங்க கத்திட்டு இருக்க. சிக்னல் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்புறம் வேகமாக வரீங்க. ஸோ இப்போ ரோட் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்எம் உங்கள் கையை விட்டா நீங்கள் கையை பார்க்குறீங்க. அவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு. அவன் கை பிடிச்சிருப்பான். ஸோ அவன் ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து அப்படியே இருக்கும் உன் கையில். அம்மா வலிக்குது, தடிமாடு மாதிரி இருக்கான், சே அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை மனசுக்குள் திட்டிகிட்டு உங்கள் கையை ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ஜனும் அந்த பாப்பாட்ட விளையாடிட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்து பாய் தேங்க்யூன்ற மாதிரி போ பண்ணிவிட்டு, ஸோ இப்போ உங்கள் சைடு திரும்பினா நீங்கள் அவனை அப்படியே முறைச்சி நின்றுட்டுருக்கீங்க. ஆரம்போ என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேஷுவலாக கேட்க, என்ன ஆச்சா, என்னையா பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆரம்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்றாரு. நீ என்ன பண்ணியா இங்கே பாருன்ற மாதிரி நீங்கள் கை காமிக்கிறீங்க. ஐயோயோ அப்படின்ற மாதிரி ராம் சொல்ல, ஐயோயோவா நான் உனக்கு கேட்டேனா ரோட் கிராஸ் பண்ணி விடுங்க சரி என்னை கூப்பிட்டு போங்க நான் சொன்னேன்னா இதுக்கு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன்ற மாதிரி சொல்ல, இப்போ ஆரம்போ நீங்கள் பாட்டு நின்றுட்டு இருந்தீங்க, மற்றவங்களாம் போக வேணாமா, அப்புறம் அதனால தான் தப்பு இல்லைன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன், ஆனால் இப்படி கை ரெட் ஆகணும்னா நான் நினைக்கலன்ற மாதிரி சொல்கிறாரு. ஐம் சாரின்ற மாதிரி சொல்ல, உன் சாரி குப்பை தரல போடியான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா பார்க்க ஹல்க்கு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடமோ உனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவோம். ஆரம்பம் கையை பிடிக்கிறதுக்கும் பொண்ணை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்டு இருக்கவும் அந்த ட்ராகன் ஐசஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீங்களும் வந்து இப்போ அவன் ஐ கான்டெக்ட் வந்து இது பண்ணிவிட்டு, இங்கே பாரியா என் கை மட்டும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு வை, உன் போனை கழட்டி நாய்க்கு போட்டுருவேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம்போ இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு கை ரெட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், ஃப்ராக்சர்லாம் ஆயிருக்காதுன்ற மாதிரி சொல்ல, என் வலி உனக்கு தெரியுமான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஆரம்பம் உங்கள் வலி எனக்கு எப்படிங்க தெரியுன்ற மாதிரி அவர் சொல்ல, இந்த மாதிரிலாம் பேசாதே என்கிட்ட, ஃபஸ்ட்டு உன் நம்பரை கொடுன்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்பரா அப்படின்ற மாதிரி ஆரம்பம் கேட்க, நீங்களும் ஆமாம் நம்பர் தான்ன்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. நான் எதுக்கு என் நம்பர் தரணுன்ற மாதிரி அவங்கள பார்த்து கேட்குறாரு. நீங்கள் வந்து அப்புறமேடி என் கை இப்படி பண்ணி வச்சுட்டேன், என் கை ஃப்ராக்சர் இருந்ததோ இல்லை ஏதோ பிளட் கிளாத்தாக இருந்தாலும் அதுக்கு மெடிசன் யார் உங்கள் அப்பா வாங்கி தருவானா, எனக்கு நீ தான் வாங்கி தருவன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆரம்பம் இதுக்கு வேறு ஆளை பாருன்ற மாதிரி முன்னாடி போகிறான். நீங்கள் வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்றான். நீ தான் பிரச்சனை, நான் கேட்டேனா நான் வந்து உன்னை ரோட் கிராஸ் பண்ணி விடுன்னு சொன்னேன்னா நீ இவ்வளோ தைரியம் தான் கையை பிடிச்சிருப்பேன், என்னால் உன்னை ஈவ்டீசிங் கேஸில் உள்ளே போட முடியுன்ற மாதிரி நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆரம்பம் ஏ பப்ளிக்கில் இருக்கும் இது கத்துறேன்னு சொல்ல, என்ன பெரிய பப்ளிக்கு நம்பர் கொடுக்க முடியாதான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ கடவுளே நம்பர் தானே இந்த நோட் பண்ணிக்கோன்ற மாதிரி ஸோ நம்பரும் கொடுக்குறான். உண்மையாகவே ஃபோன் எடுப்பேன் இல்லைன்னு வேணா நீ ஃபோன் பண்ணிப்பார், நான் இப்போவே முன்னாடி எடுத்து காமிக்கிறன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. நீ இப்போ எடுப்பேன், நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பியா அப்படின்னு கேட்க, எடுப்பேன் மேடம் எடுப்பேன், நீங்கள் போகிறீங்களா அப்படின்றாரு. நீங்களும் போகிறேன்ற மாதிரி உங்கள் கை செம்மையாக வலிக்குது. நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, இவனுக்கு மட்டும் ஒரு பொண்டாட்டியில் பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் செத்துருவான் இவகிட்ட, ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து புலம்பிக்கிட்டே போவோம். ஆரம்பிக்க இதெல்லாம் கேட்குது பிகாஸ் நீங்கள் மைண்டு வாய்ஸ் நினச்சி எல்லாமே சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆரம்போ ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறான் பஜாரின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு, ஸோ அவரும் வந்து இப்போ பஸ்ஸில் ஏறி அவர் எங்கே இன்டர்வியூ போகணுமோ அங்கே போய் இறங்கினா செம்ம க்ரௌடாக இருக்குது, நிறைய இன்டர்வியூஸ் இருக்காங்க, மீடியா பீப்புள்ஸ் நிறைய பேர் ஆரம்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கேஷுவலாக வந்துட்டுருக்கா. ஸோ இப்போ பாடி கார்ட்ஸ்லாம் வந்து ஆரம்பம் ப்ரொடக்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஆரம்பம் ப்ளீஸ் வெயிட் நான் ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்கிறேன்னொன்னே, ஸோ இப்போ ஆரம்பம் சீட்டில் உட்காந்து இப்போ உங்கள் கொஷின்ஸ்லாம் கேளுங்கன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஸோ இப்போ அதில் வந்து மீடியாவில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து, நீங்கள் என்ன நம்சன் சார் நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க, நாங்கள் கூட நீங்கள் கார்லலாம் வருவீங்க அப்படின்னு நினச்சோம், நீங்கள் சாதாரண பஸ்ஸில் வரீங்கன்ற மாதிரி சொல்ல, இதில் என்ன இருக்குது, ஏன் ரிச்சாக இருக்கிறவங்கன்னா காரில் மட்டும் தான் வரணுமா, பஸ்லாம் வரக்கூடாது சட்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவங்களே இல்லை அப்படின்னோடனே நெக்ஸ்ட் கொஸ்டின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிட்டு நிறைய கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போது மீடியா பீப்புள்ஸ்க்கெலாம் கொஸ்டினாக முடிச்சுட்டு ஸோ இன்டர்வியூ போயிடலாமான்ற மாதிரி கேட்க, ஆரம்பம் எனக்கு 5 minutes வேணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவர் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு, ஸோ இப்போ அவர் வெளியே வருவோம். அந்த ரெஸ்ட் ரூம் வாசல்ல இப்போ நீங்கள் கரெக்டாக என்ட்ரு ஆகுறீங்க, நெல்லு அப்படின்றாரு ஆரம்பம். நீங்கள் வந்து எதுமோ புலம்பிட்டு இந்த கொஷின் கேட்கணும் அந்த கொஷின் கேட்கணுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இப்போ வருவோம். ஆரம்பம் பார்த்துட்டு நீயா அப்படின்றீங்க. நீ என்ன பண்ணுறன்ற மாதிரி ஆரம்பம் கேட்க, அது நான் கேட்கணும், இந்த இடத்துல உனக்கு என்ன வேலைன்ற மாதிரி கேட்க, ஆரம்பம் வந்து அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லைன்ற மாதிரி உருன்னு சொல்கிறான். அவங்க லைட்டாக கொஞ்சம் எப்படி ரொம்ப டீப் வாய்ஸை சொன்னோன்னே லைட்டாக அலவுட்டு, ஓ அப்படியா நான் போகணுன்ற மாதிரி நீங்கள் மறுபடியும் பக்கம் இரு அப்படின்றான். நீங்கள் வந்து என்ன அப்படின்றீங்க, இது பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்ன்ற மாதிரி ஆரம்பம் சொல்ல,
அப்போ தான் நீங்கள் அப்படியே அண்ணாந்து மேலே இருக்கிற போர்டை பார்த்தா பாய்ஸ் ரெஸ்ட் ரூம். நீங்கள் ஐயோ ஒயன் இப்படி பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ஆர்எம்க்கு சிரிப்பாயிடுச்சு. நீங்கள் ஆர்எம் மட்டும் இப்படி உங்களை தடுக்கலைண்ணா உள்ளே போய் மானமே போயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆனால். ஸோ இப்போ ஆரம்பம் எங்கே இன்டர்வியூ எடுக்க வேண்டிய ஆளுன்ற மாதிரி ஆரம்பம் கேட்டுட்ருக்க. ஒரு 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எங்கே போனாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஸோ அது நீங்கள் தான் ஆரம்பம் இன்டர்வியூ எடுக்கணும். நீங்கள் வந்து அந்த ஆள் வர மாட்டேறதா இருப்பான்னு சொன்னீங்க. பயமாக இருக்குது சார்ன்ற மாதிரி நீங்கள் டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகேவா. நாங்கள் பாட்டு ஓரமாக ரெக்கார்ட் பண்ணுறோம். நீ நார்மலாக பேசி எவ்வளோ பேர்கிட்ட நீ பேசியிருப்ப. ஏன்னா நீ இவரை பார்த்து பயப்படுறேன்னே. எனக்கு அவர் யாரும் கூட இவர் பார்த்ததில்ல. நீங்கள் வேறு அவர் ரொம்ப டெரரு, ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன். நான் பாட்டு வாய் வளர்த்து கண்ணாப்பின்னா கேள்வி கேட்டால் அவர் டென்ஷனாகி போயிட்டாருன்னு என் வேலையே போயிடுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஆரமோட பிஏ வந்துட்டு என்னாச்சு சார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருன்ற மாதிரி பார்த்தா பிஏவே அவ்வளோ டெரராக இருக்கான். உங்களுக்கு அள்ளு விடுது. நீங்கள் வந்து சார் பேசாமல் வேறு யாரையாவது எடுக்க சொல்லுங்கள் சார். என்னன்னு ஜெஸ்ஸி இந்த மாதிரி பண்ணாதன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஸோ இல்லை உங்கள் நேம் ஜெஸ்ஸிடா. ஸோ ஜெஸ்ஸின்னு சொல்லுவேன், இல்லை ஒயனும் சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்களும் வந்து சார் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி கடவுளே காப்பாற்று அப்படின்ற மாதிரி நீங்களும் போனால் ஆர்எம் உங்களை வந்து அவருக்கு ஷாக்காக இருக்குது. இருந்தாலும் ஃபேஸில் காமிச்சிக்கல. பிகாஸ் கேமராலாம் ரோல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஒரு ஷாக்கோடவே வந்து உட்காடுறீங்க. ஆரமோ அனாசியோ அப்படின்மா சொல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் தடமாறு டேரக்டரும் ஜெஸ்ஸி அப்படின்றாரு. சாரி சார் இன்னும் டேக் எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஆரம்பம் ஒரு நிமிஷம் ஒன்றுதான் சொல்லிட்டு ஆரம்பம் என்ன பயப்படுறியான்ற மாதிரி கேட்குறான். வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கேஷுவலாக பேசு பயப்படாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறாரு. நீங்கள் வந்து என்ன நீ மட்டும் தான் கால் மேலே கால் போடுவியா, நானும் போடுவேண்டான்ற மாதிரி முன்னாடி போடுறீங்க. ஆர்எம் வந்து ஒரு நக்கலான ஒரு சிரிப்போடையும் உங்களை பார்க்குறாரு. இப்போது ஸோ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிட்ருக்கேன். நான் நம்ஜுன்ட்ட கொஞ்சம் பேச ஒரு மாதிரி நார்மல் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார் உங்களோட சக்ஸஸ்க்கான காரணம் என்ன அப்படின்னே. பெருசாக ஒன்றும் இல்லை, நான் படித்த படிப்புக்கு கரெக்டான ஒரு வேலை ஹார்ட் ஒர்க் பண்ணேன், சக்ஸஸ் ஆகிட்டேன் அவரோட சிம்பிளாக முடிச்சிட்டாரு. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமுன்னு அப்புறமா சொல்கிறாரு ஆரம்பம். நீங்கள் யாரை டேட் பண்ணுறீங்களான்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. நீங்களும் பார்த்து நீங்கள் யாரை டேட் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்க இதுக்கு ஆன்சர் பண்ணுமா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பார்த்து கேட்க எல்லோரும் ஆமான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆரம்போ பண்ணலாம், டைம் இருக்குது, ஆனால் ஆள் தான் கிடைக்கல, ஒத்துக்கிட்டாங்கன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கணக்கு காமிக்க நீங்களும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் அந்த இன்டர்வியூ முடியுது. ஸோ இப்போ நீங்களும் ஒருத்தருக்கு புக் பண்ணி தேங்க்யூன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ கேமரா ஆஃப் ஆனோடனே யோ நீ என்ன எங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. மறுபடியும் அது நான் கேட்கணும், நீ என்ன எங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்க பிஏக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ நேரம் அவ்வளோ மரியாதையாக 2 பேரும் ஒருத்தருக்கு பதில் சொல்லிவிட்டு இப்போ யோன்றாரு நம்ஜுனை பார்த்து. நீங்கள் நம்ஜுனை உங்களுக்கு என்னன்றான். இப்போது நீங்கள் வந்து நான் ஆங்கராக வேலை பார்க்குறேன். ஆமாம் இது கிம் நம்ஜுன் நீ தானா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பம் ஆமாம் நான் தான்ற மாதிரி சொல்ல. பரவாயில்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஆரம்பம் நிஜமாக அந்த டேட் கொஷின் இருந்ததா இல்லை நீயா கேட்டியான்ற மாதிரி கேட்க வேணா பேப்பரை பாருங்கன்ற மாதிரி அவங்ககிட்ட காமிக்கிறீங்க. அந்த கொஷின் இருக்குது. நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பிஏ ஆரம்பம் பார்க்குறாரு. நீங்கள் ஆரம்பம் ஒரு நக்கலாக ஒரு பார்வை பார்த்துட்டு இல்லை எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் நல்ல பொண்ணை தேடுங்கன்ற மாதிரி போகிறீங்க. ஆரம்பம் இருந்தாலும் உனக்கு கொழுப்பு தான்ற மாதிரி சொல்கிறான். உங்களை விட இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. பிஏ நம்ஜுன் சார் இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்க அவங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு பொறுமையாக கேட்க அது சும்மா தான் அப்படி வான்ற மாதிரி. ஸோ ஆரம்பம் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லாம் போயிடுறாரு. நீங்கள் எடுத்த ஃபுட்டேஜெலாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் எடிட்டிங்கும் பண்ணுவீங்க ப்ளஸ் இது மாதிரி இன்டர்வியூ எடுப்பீங்க. நீங்கள் ஆரம்பம் பார்த்துட்ருக்க. நீங்கள் கொஷின் கேட்கும் போதெல்லாம் அவன் ஐஸ் ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருக்குது. பொறுக்கி பார்க்கறத பற்றி என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த டேட் கொஷின் கேட்டிருப்பீங்களே அப்போ அவங்க ஐ டு ஐ பார்த்து உங்களை பார்த்து தான் கேட்டிருப்பான். டேட் பண்ண டைம் இருக்குது, டேட் பண்ண ஓகேனா டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து தான் கேட்டிருப்பான். நீங்கள் வந்து இவன் நிஜமாவே நம்மளை டேட் பண்ண கேட்டிருப்பானா. ஜெஸ்ஸி லூசா நீ, அவன் எவ்வளோ பெரிய ஆள், அதுலேயும் இப்போ நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், அவன் ஏன்டி உனக்கு கேட்க போகிறான், உனக்கு மூளையே இல்லைடின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்டு
யூஞ்சன் தான், என்ன ஜெசி என்ன பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி உங்கள் ஷோரில் கை போட, ஏய் சி நான் என் நகரா அப்படின்றீங்க. இப்போ யூஞ்சனும், ஏய் என்ன நீ ரொம்ப தான் பண்ணுற அப்படின்றான். இங்கே பாரு இதெல்லாம் உன் ஆளோட வச்சுக்கோ, என் மேலே கை போட, அப்புறம் அவன் என்கிட்ட சண்டைக்கு வருவானோன்னு. இப்போ யூஞ்சனும் சிரிச்சிட்டு, சரி மேடம் என்ன பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் நம்ஜுனே இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க, ஹவு டிட் யூ ஃபீல்ன்ற மாதிரி அவன் கேட்க, மயிறு ஃபீலிங்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யூஞ்சனும் ஏன்டி அப்படின்றான். அவனை எனக்கு ஏற்கனவே தெரியும்டான்ற மாதிரி. ஸோ காலைல அந்த டிராஃபிக் சிக்னல் நடந்தது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் ரூம் முன்னாடி பாது எல்லாமே சொல்ல, அடி பாவி அவன்ட்டையும் வம்பிழுத்துட்டியா நீ அப்படின்னே. அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த எடிட் பண்ணிகிட்ருக்க யூஞ்சனும். ஆனால் நீ ஒன்று கவனிச்சியா, நீ பேசும்போது அந்த நம்ஜுன் உனதே பார்த்துட்டு இருந்தார், எல்லாருமே அதை நோட் பண்ணாங்க, இன்ஃபேக்ட் நானும் நோட் பண்ணேன் அப்படின்னே. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நான் அவனை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவன் பொண்ணுங்கிட்ட எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருப்பானா, ஆனால் உங்ககிட்ட அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி யூஞ்சன் சொல்ல, என்னது என்கிட்ட அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி நீங்களும் கேட்குறீங்க. ஆமாம் நீ கேட்ட கேள்வியெல்லாம் பதில் சொன்னதான் அதெல்லாம் ஓகே, பட் அவன் ரியாக்ஷன்லாம் நீ பார்த்தியா, மற்ற இன்டர்வியூஸ்லாம் நீ பார்த்தது இல்லை வந்து அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அவன் ஃபோனில் எடுத்து காமிச்சான். ஸோ உங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்க இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க, அவங்க ஹைட் போய் பார்த்து பதில் சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் ரியாக்ஷன் எதுவுமே நல்லா இல்லை, பட் இதில் பார்த்தா சிரிச்சுட்டு சந்தோஷமாக சொல்லியிருக்கான். இப்போ நீங்களும் இதில் என்ன இருக்குது, இன்றைக்கி ஏதோ சந்தோஷமாக வந்திருப்பான், அதனால சந்தோஷமாக இன்டர்வியூ கொடுத்துருக்கான் அப்படி மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கவும் யூஞ்சனும் ஒரு வேலை அப்படின்னோடனே நீங்களும் என்ன ஒரு வேலை அப்படின்றீங்க. ஒரு வேளை அவன் டேட் பண்ணுற டைம் இருக்குது, டேட் பண்ணலாம் அப்படின்னு உன்னை பார்த்தானே கேட்டான், ஒரு வேளை உன்னை தான் கேட்டிருப்பானோ டேட் பண்ணலாமா அப்படின்ட்டு மாதிரி யூஞ்சன் சொல்ல, ஏய் போடா போய் வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன் தலையில் தட்டி அனுப்புறீங்க. ஸோ அப்படியே தான் வந்து டே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு டெய்லியும் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு பொக்கே அனுப்புகிறாங்க உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் ஒரு கட்டத்தில் யாரா இது எப்போ பார்த்தாலும் ஒரு பொக்கே அமுச்சிக்கிட்டு, அதில் வேறு என்னென்னா வந்து ஒரு பேப்பர் இருக்கு, அதில் வந்து திஸ் இஸ் ஃபார் யூ மைண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்களும் அந்த பொக்கே கொண்டு வர ஒருத்தர் யார் கொடுத்தானா இல்லை எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, இது மட்டும்தான் ரெகுலராக வரும். எப்படின்னா ஃப்ளவர் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரில் வரும், ஒரு நாள் ரெட்டில் வரும், ஒரு நாள் எல்லோவில் வரும், ஒரு நாள் பிளாக்கில் கூட வரும் உங்களுக்கு. நீங்கள் எல்லா பொக்கையும் எடுத்து அவங்க ஷெல்ஃபில் வச்சு கடைசி ஷெல்ஃபுக்கு இடமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி வரும்ல அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ புக்கையும் ஒருத்தர் எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் வந்து நில்லுங்க ஒரு நிமிஷம் சொல்ல, அவரும் ஜெஸி அப்படின்னே, நான் தான் ஓகே தானே அப்படின்னே, இல்லை மேம் உங்களுக்கு ஃபுட் டெலிவரி வந்திருக்குன்ற மாதிரி சொல்ல, ஃபுட் டெலிவரியா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பார்த்தா, ஏன் பிரியாணி வந்திருக்கு, நீ வந்து என் பேருக்கா வந்திருக்கு அப்படின்னே, ஆமாம் மேம் உங்கள் பேருக்கு தான், கிம் நம்ஜுன்றவர் கொடுக்க சொன்னார் அப்படின்னே. அப்படியே நின்று நீங்கள் ஃபுட் டெலிவரி ஆள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது ஆரம் அப்படியே வந்து ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் வந்து கரெக்டாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவும், ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட்டில் நின்று தானே வாங்குவீங்க. ஆரமும் வந்து கை காமிச்சு நான் பே பண்ணுறேன்ற மாதிரி வந்துட்டுருக்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது, பிரியாணி இவையே நடந்து வரான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கவும், ஸோ ஆரமும் பே பண்ணிவிட்டு உள்ளே போகலாமா அப்படின்றான். நீங்கள் வந்து அது அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆமாம் பிரியாணி எதுக்கு அப்படின்னு. யாரும் பெருசாக எதுவுமே பேசல, அவங்க கையை பிடிச்சா பாட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க, வந்து கையை விடுங்க ஆனவங்க நீங்கள் கையை பிடிச்சிக்கிட்டுன்ற மாதிரி நீங்கள் கை உதறவும், ஏய் என்னடி அப்படின்றான். அவ்வளோதான், ஏய் என்னடின்றதுக்கே ஆள் உங்களுக்கு கல் விட்டுருச்சு லைட்டா. நீங்கள் வந்து எதுக்குன்னு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அரமோ டென்ஷன் ஏற்றாமுல்ல வரியா அப்படின்றான். இல்லையா அப்படின்றீங்க, ஏய் வா அப்படின்ற மாதிரி. ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை கூப்பிட்டு போகிறான். இப்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன குடும்ப சரவணன் இதுன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஆரம்போ அவன் பாட்டு உங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு பிளேட் எடுத்துகிட்டு வந்து அந்த பிரியாணிலாம் எடுத்து வச்சுட்ருக்கவும், நீங்கள் பாடு சோஃபாவில் உட்காந்து அவன் நடந்துட்டுருக்கதை பார்த்துட்ருக்குவேன். இப்போ ஆரம்போ சாப்பிடு அப்படின்றான். அதெல்லாம் இருக்கட்டும் சாப்பிடு அப்படின்றான். நீங்கள் அவன் சொல்கிறத கேட்குறீங்க. இப்போது நீங்கள் வந்து ஏய் ஜெஸ்ஸி நீ திடீர் அவன் சொல்கிறது கேட்குறேன், உன் வீட்டில் அவன் என்னடி பண்ணுறான், ஃபஸ்ட் அது கேளுடின்ற மாதிரி உங்கள் மைண்டு சொல்லுவோம். நீங்களும் இங்கே பாருங்க மிஸ்டர் நம்ஜுன், என் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாருக்கு நீங்கள் ஃபஸ்ட் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்றீங்க. ஆரம்பம் சாப்பிட்டுக்கிட்டே, உன்னை பார்க்க தான் வந்தேன், பசிக்குது அதனால தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணேன்றான். பசிக்குதுன்னா உங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் சாப்பிடுங்க, எதுக்கு என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னே. அவங்க கூட சேர்ந்து சாப்பிடணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் அப்படின்றான். நீங்கள் வந்து என் கூட நீங்கள் எங்கே சாப்பிட்ணும் அப்படின்னா அப்படின்னா நீங்கள் கேட்க, டேட் கூப்பிட்டா தான் வரல, சரி அதனால் நானே லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒன்றா சாப்பிட்லான்னு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்றீங்க. ஆரம்பம் சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்களும் ஹலோ சார் நான் உங்களை தான் கேட்டுட்ருக்கேன், ஏன் கூட நீங்கள் சாப்பிடணும், டேட்டு என்ன பேசுகிறீங்க, உங்களுக்கு தான் மூளையில் அதை கழட்டி வச்சுட்டு வந்துட்டிங்களா அப்படின்றீங்க. ஆரம்பம் உங்களை பார்த்து ஒரு முறைகிறான்.
அப்படியே உட்காந்துட்டிங்க. சாப்பிட்றியா ஃபஸ்ட்டு? எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றான். பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது. மானங்கெட்ட பிரியாணி சாப்பிட்ணுமான்ற உங்கள் மனசு சொல்ல, மூளையும் பசிக்குதும்மா சாப்பிட்றணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மூளையும் உங்கள் வயிறும் உங்களுக்கு ஹிண்ட்டு கொடுக்குது. நீங்களும் சரி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆரம் பார்க்குறவங்கள நீங்கள் அப்படியே வந்து எப்படி சொல்லணும்னா, அந்த லெக் பீஸ்லாம் அவ்வளோ ருசிச்சு "அப்பா செம்மையா இருக்குடா" அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆரமோ இதெல்லாம் பார்த்து ஸ்மைலோடவே ஸோ 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. இப்போ நீங்கள் சோஃபாவில் தான் உட்காந்துருக்கீங்க. அவன் பிளேட்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறான். நீங்கள் வந்து இதெல்லாம் நானே பண்ணுவேன்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹால்லேருந்து கத்த, அங்கேயே உட்காரு வந்தேன்னா பிச்சிருவேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து இவனே என் புருஷனா இல்லை என் பாய் ஃப்ரெண்டா, எனக்கு எதுக்கு இவன் ரூல்ஸ்லாம் போடுறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ ஆரமும் வராரு. ஆரமும் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டியா? அப்படின்றீங்க. வயிறு ஃபுல்லாச்சா அப்படின்றீங்க கேட்குறான். நீங்களும் ஆச்சு அப்படின்றீங்க. சரி நான் வந்த விஷயத்த பேசுவா அப்படின்றான். என்ன விஷயம் அப்படின்றீங்க. எனக்கு இந்த சுற்றி வளைச்சி இந்த கோலம் போட்டெல்லாம் பேச தெரியாது, நான் டேரெக்டாகவே பேசிடுறேன் அப்படின்றான். நீங்களும் என்ன அப்படின்றீங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றான். நீங்கள் வந்து அவனையே ஒரு ரியாக்ஷனில் பார்க்குறீங்க. என்னையா அப்படின்றீங்க. ஒன்று தான் அப்படின்றான். நீங்கள் வந்து சிரிச்சிட்டு இவங்களுக்கு கண்ணும் தெரியலன்னு நினைக்கிறேன், ஏன் ஊர்வலத்தில் வேறு பொண்ணே கிடைக்கலையா, என்னை பார்த்தா தான் பொண்ணு மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, உருவத்தில் 1000 பொண்ணு இருந்தாலும் என் கண்ணுக்கு நீ ஸ்பெஷலாக தெரியுறியே அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அண்டு நீ என்ன மாதிரியே இருக்க, ரொம்ப கிளம்ஸியாக துருன்ட்டு, அதான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றான். நீங்கள் வந்து என்ன உங்களை மாதிரி இருக்கனா, ஸோ நீங்கள் சார் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்மா சொல்ல, ஆமாம் நான் ஏன் உன்ன மாதிரி இல்லையா அப்போ அப்படின்னே, நீங்கள் வந்து அவனே மேலேருந்து கீழே வரையும் லுக்கில் பார்க்க என்ன பார்க்குற அப்படின்றான். நீங்கள் சரி அப்புறம்ன்ற மாதிரி சொல்ல, என்ன அப்புறம் நானும் உன்ன மாதிரி தான், நானும் ரொம்ப கிளம்ஸி ரொம்ப ஜாலியாக இருப்பேன் அது மாதிரி அவன் லைனாக சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் மிஸ்டர் நம்ஜோன், உங்களுக்கு ஆஃபீஸில் இன்றைக்கி வேலை இல்லையா, வந்து என்கிட்ட கதை விட்டுட்ருக்கீங்கன்ற மாதிரி சொல்ல, இருக்குதான் அதனால் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன் அப்படின்றான். நீங்கள் வந்து நீ என்ன என் பாய் ஃப்ரெண்டா இல்லை என் ஹஸ்பண்டா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஆரம்போ, சரி நான் உன் பாய் ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிமா சொல்ல, அதுக்கு நான் உங்களை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் இப்போ ஆரம் வந்து ஏன் என்னெல்லாம் பார்த்தா என் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியலையா, இல்லை நான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் இல்லையா அப்படின்றவன் கேட்குறான். நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் நம்ஜோன், போய் வேலையை பாருங்கன்னு சொல்ல, ஆரமோ இங்கே பாரு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், எனக்கு நீ வேணும் அப்படின்றான். அதுக்கு வேறு ஆளை பாருங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆரமோ என்கிட்ட என்ன குறைன்னு சொல்லு, நல்லா படிச்சிருக்கேன், நான் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன், வேறு என்ன வேணும் உனக்கு சொல்லு, நான் உன்னை நல்லா கேரிங்காக லவ்லியாக என்னோடய ஃபுல் லவ் கொடுத்து நான் நல்லா பார்த்துப்பேன், இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு வேணும் ஆனால் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் ஏன் அப்படின்றான். பிகாஸ் லவ்னு ஒன்று இல்லை நம்ம ஜோன்ற மாதிரி நீங்கள் வந்து ஏது நிற்கிறீங்க. ஆரம்போ நீ என்ன பைத்தியமா, நீ எப்படி லவ் இல்லைன்னு சொல்லுவேன், லவ்ன்றது ஒன்று வந்து கிடையாது, அதனால் நாமளாம் க்ரியேட் பண்ணிவிட்டோம் ஒன்று, சரியா, சும்மா வந்து நான் ஒன்று லவ் பண்ணுறேன், இந்த டைம் பாஸ்க்கு வேறு ஆளை பாருங்கன்ற மாதிரி சொல்ல, ஐம் சீரியஸ் ஜெஸின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படிமா கேட்க, என் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்க, பேர் கூடமா தெரியாமல் இருக்கும் அப்படிமா சொல்கிறான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெளியே போகிறீங்களா அப்படிமா கை காமிக்கிறீங்க. போக முடியாதுன்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே, போலீஸை கூப்பிடுவேன்ற மாதிரி சொல்கிறீங்க. கூப்பிடு, ஐஜி டிஜி யார் நம்பர் வேணும், என் ஃபோனுன்ற மாதிரி நீட்டுறான். ஷோ நம்ஜூன் ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, எனக்கு லவ் பண்ண இஷ்டம் இல்லை, வெளியே போகிறீங்களா அப்படிமா சொல்ல, ஆனால் எனக்கு லவ் பண்ணணும், நிறைய லவ் பண்ணணும்னு தோணுது அப்படிமா சொல்கிறான். நீங்கள் வந்து வெளியே போங்கன்ற மாதிரி சொல்லி கத்துறீங்க. இப்போ ஆரம்பம் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஹிப்பில் கை வச்சு உங்களை பக்கத்தில் இருக்கிறான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீ விட்டுங்க, என்ன பண்ணி டச் பண்ணுறீங்கன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் ஃபிங்கர் எடுத்து உங்கள் லிப்ஸ் மேலே வைக்கிறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அவன் க்ரிப் டைட் ஆகுது உங்கள் ஹிப்பில். நீங்கள் வந்து வலிக்குது கையோடுங்க நம்ஜோன்ற மாதிரி சொல்கிறீங்க, கோவமாக பார்க்குறீங்க. அவன் இப்போ அவங்க அட்டாச் பண்ணி, இங்கே பாரு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு லவ்னா நீ மட்டும்தான், நீ வேணான்னா நான் உன்னை விட்டு போய்டுவேன்னு நினைக்காத, நான் உன்னை அடையிறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் அவ்வளோ கிட்டத்தட்ட அவன் ஐஸ் உங்கள் ஐஸ் அவ்வளோ கிட்ட அந்த மாதிரி இருக்கான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன விட்டுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே அவன் ஐஸ் வந்து இப்போ உங்கள் லிப்ஸ் மேலே வருது. கொஞ்சம் நோ அப்படின்றீங்க. அவன் உங்கள் லிப்ஸு கிட்ட அவன் லிப்ஸை கொண்டு வரான். நீங்கள் வந்து கண்ணை வந்து டைட்டாக மூடிக்கவும் நம்ஜன் கிஸ் பண்ணல, உங்கள்கிட்ட நகர்ந்து வரான். நீங்கள் வந்து அவனே பார்க்குறீங்க, அவ்வளோ கேடுகட்டவன்லாம் கிடையாது, ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லியும் ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் பண்ணுறதுக்கு அம்மா சொல்கிறான்.
நீங்கள் வந்து அவனே பார்த்துட்டுருக்கோம். ஆனால் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, கல்யாணம்னு நீ ஒன்று பண்ணனா அது என் கூட தான் நடக்கும். நீ எங்கே வேணா போ, யார்கிட்ட வேணா போ, என்ன வேணா பண்ணு, இல்லை என்னை விட்டு நீ தள்ளி போகணுன்னு நினச்சா நீ போய்க்கோ, ஆனால் நான் தேடி வருவேன். நீ என்னை வேணான்னு சொல்கிறதுனால நான் வந்து என்னை வேணான்னு உதறி விட்டுட்டு போயிட்டேன், நான் விட்டுட்டு போவேன்னு நினைக்காத. எனக்கு வேணும்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன், இந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவோம் ஜெஸ்ஸின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆரமும் வெளியே போகிறாரு. இப்போ நீங்கள் வந்து தலையில் கை வச்சுட்டு உட்காடுறீங்க, என்னடா பண்ணா அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்கள் ஹிப்பு நீங்கள் தொட்டிங்கன்னா அவ்வளோ வலிக்குது. நீங்கள் வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ உங்கள் ரூம் மிரருக்கு போய் உங்கள் ட்ரெஸ்ஸை அப் பண்ணி பார்த்தா அவன் அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்கான். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் உங்கள் ஹிப்பில் இருக்குது, வலிக்குது உங்களுக்கு. வந்து எதுக்கு தான் இவர் இப்படிலாம் பண்ணுறாரு, அம்மா வலிக்குதே அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டேஸ் இப்படி தான் ஸ்கிப் ஆகிட்ருக்கு. நீங்கள் எதாவது இன்டர்வியூ போனீங்கன்னா அங்கேயும் நம்பிச்சுன்னு வருவார். ஆனால் அவங்ககிட்ட பேசலை, எதுவுமே பண்ணல. இதே மாதிரி தான் நீங்கள் எங்கே போனாலும் வருவான். நீங்கள் கேண்டீன் போனால் அவங்க பின்னாடி தான் இருப்பார். உங்கள் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் அப்படி சுற்றிட்டுருக்குமோ நீங்கள் ஒரு கட்டத்தில் இங்கே பாருங்கள் நம்ஜுன், உங்களுக்கு ஆஃபீஸ்லலாம் வேலை இல்லையா அப்படின்றீங்க. வந்து அங்கே ஜூஸ் சாப்பிட்டுருப்பாரு. அவர் வந்து என்ன அப்படின்னோடனே, உங்களுக்கு வேலையே இல்லையா, என் ஆஃபீஸில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் என்ன தெரியாது அப்படின்றீங்க. உங்கள் கம்பெனி நான் வேலைக்கு வாங்கிட்டேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து என்ன அப்படின்றீங்க. நீ இத்தனை நாள் எங்கள் ஸ்டாஃபாக இருக்க, கம்பெனி சிஇஓ யாருன்னு கொண்டு வந்து தெரியாதா அப்படின்றான். நீங்கள் வந்து இந்த கம்பெனி சிஇஓ நீங்களா அப்படின்றீங்க. ஆரம்போ நான் தான் அப்படின்றான். இப்போ நீங்களும் உங்கள் டேரக்டர் இருப்பார்ல, ஸோ நீங்கள் அவர்கிட்ட போய்ட்டு, சார் நம்ம கம்பெனி நீங்கள் கிட்ட விற்றுட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் ஜெசி, உனக்கு தெரியாதா என்ன, நான் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சேன். ரம்ஜுன் இருக்கார்ல, அவரும் இப்போ நம்ம கம்பெனி அவர் தான் வாங்கிட்டாரு. ஸோ அவர் இங்கே தான் இருக்கார், நீ பார்த்துருப்பியே. இப்போ நீங்கள் வந்து சார் அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் எதுக்கு சார் நம்ம கம்பெனியாக சார் வாங்கினாரு அப்படின்னு மாதிரி கேட்க, தெரியல அவருக்கு, அவர் இஷ்டம், அவர் வாங்குறாரு, நம்ம தான் சொல்ல முடியுமா, நம்ம அவங்க ஸ்டாஃப்ன்னு மாதிரி சொல்ல. ஆரம் வந்து இப்போ உங்களை தான் கூப்பிட்றாங்க கேபினுக்கு. இப்போது நம்ஜுன் ஒரு பிஏ வந்துட்டு, மேம் உங்களை கூப்பிட்றாங்க ரம்ஜுன் சார் நம்ம சொல்ல. டேரக்டர் வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து நான் ஏன் வரணுன்ற மாதிரி சொல்ல, தெரில சார் உங்களை கூப்பிட்றாருமா சொல்ல. இப்போ டேரக்டரும் போயிட்டு வா ஜெசி, எனக்கு தெரிஞ்சு சம்பளம் கூட தான் கூப்பிடுவாங்க, போயிட்டு வான்ற மாதிரி சொல்ல. ஏன் சம்பளம் வந்து அக்கௌண்ட்லாம் போட மாட்டாங்களா, கையில் தருவாங்களான்ற மாதிரி சொல்ல. ஜெசி வாட் ஹேப்பன்ற மாதிரி கேட்க, நத்திங் ஹேப்பன்ற மாதிரி நீங்களும் கோவமாக நடந்து போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணால் நம்ஜுன் வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, என் கம்பெனி எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு விலைக்கு வாங்கினீங்கன்ற மாதிரி கேட்க, ஆரம்பம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி வாங்கினேன் அப்படிமா சொல்கிறான். ஓ அப்படின்ற மாதிரி, எதுக்கு எனக்கு கூப்பிட்டீங்க அப்படிமா சொல்கிறீங்க. உனக்கு இந்த மாதிரி சேலரி வரணும்லன்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் ஆமாம் அப்படின்றீங்க. பை உனக்கு சேலரி நான் தர வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்ல. ஏன் எதுக்கு என் சேலரி தர மாட்டீங்கன்ற மாதிரி சொல்ல. நீ என்ன வேலை பார்க்குறோன்னு நான் உனக்கு ஏன் சேலரி தரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து நான் நல்லா தானே வேலை பார்க்குறேன், நான் நிறைய இன்டர்வியூஸ் எடுக்கிறேன், அண்டு நான் எல்லாமே எனக்கு கொடுத்த வேலை நான் பர்ஃபெக்டாக முடிக்கிறேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பர்ஃபெக்டாக முடிக்கிறியா அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். ஆமாம் சார்ன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பிஏவும் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு, உன்னோட ஃபுல் டே ஒர்க் நீ கொஞ்சம் பாரு லேப்டாப்பில் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒர்க் பார்ப்பீங்க, 10 மினிட்ஸ் பார்ப்பீங்க, ரோமிங்லேயே இருப்பீங்க, போய் தான் சாப்பிடுவீங்க, யார்கிட்டயா பேசிகிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல தான் இங்கே ஒர்க் முடிச்சு கொடுப்பீங்க. ஆரம்பம் இதான் நீ ஃபுல் டே பார்க்குற ஒர்க்கா அப்படின்னோடனே, சார் நீங்கள் பாருங்கள் சார், நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சு கொடுத்துருக்கேன் சார், இல்லை மிஸ்டேக் கூட கிடையாது சார், நான் என்ன தான் பண்ணாலும் நான் ஒர்க் கரெக்டாக முடிச்சிடறப்ப எனக்கு சேலரி நீங்கள் தரணும்ல அப்படிமா சொல்ல. அரமோ தரணுமா பிஏ அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ பிஏ எதுவுமே பேசாமல் இருக்கேன். அமிச்சினோம் அவ்வளோதான் கேட்குறேன். இந்த மாதிரி சீட்லேயே இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா எல்லாட்டையும் போய்ட்டு காசிப் பேசிகிட்டு இருக்கோம்னா சம்பளம் தரணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பி சொல்ல. ஹலோ நான் ஒன்றும் காசிப்லாம் பேசலை, எனக்கு அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் பேசினேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆஃபீஸ் டைமில் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் பார்க்கணும், கண்ட சில்லறை வேலைலாம் பார்த்துருந்தேன்னா நான் ஏன் சம்பளம் தரணும் அப்படின்றான். நீங்கள் வந்துட்டு எனக்கு சம்பளம் தரல, நான் உங்கள் மேலே கேஸ் போடுவேன்ற மாதிரி சொல்கிறீங்க. போட்டுக்கோ இந்த ஃபோனுன்ற மாதிரி நீட்டுறா மறுபடியும். ஷோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. இப்போ நீங்களும் சார் உங்களுக்கு என்ன தான் சார் வேணும் அப்படின்னே, நீ தான் வேணும் அப்படின்றான். ஐயோ கடவுளே, உங்களுக்கு புரியுதா? எனக்கு தான் சொல்கிறேனே, எனக்கு உங்களை பிடிக்கல, உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒரு 1 மந்த் டேட் பண்ணு, அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, உன் பக்கம் கூட நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி காலாட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் இங்கே பாருங்கள் நம்ஜூன், என் சேலரி தயவு செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு
நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண எதுவும் விரும்பல அப்படிமா சொல்லேன். எனக்கு தெரியும். உனக்கு வீட்டு ரெண்ட் கட்டணும். அண்ட் உங்க பாட்டியோட மெடிசன் பார்க்கணும். உன் சிஸ்டர படிக்க வைக்கணும். உனக்குன்னு நெறைய பொறுப்புகள் இருக்கு. அதனால நீ இந்த லைஃப்குள்ள வரமாட்டேங்கிற. உனக்கு லவ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிகாஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட் அப்படின்ற மாரி உங்க லைஃப் ஹிஸ்ட்ரியே சொல்லிட்டு இருக்கான். கையில நீங்க வந்து ஃபோன் வச்சிருப்பீங்க. அத அப்படியே கீழ போட்டீங்க இப்போ. ஆரம்ப பிஏவ பார்த்து கண்ண காமிச்சு வெளிய போ அப்படின்னோனே. ஸோ பிஏ வெளிய போயிட்டாரு. இப்போ நம்ஜுன்னு ஏந்துட்டு, என்ன இவனுக்கு எப்பரா இதெல்லாம் தெரியுது? இவனை என்ன நெனச்சோம், இவன் என்னமோ சாதாரணமாக நினச்சோம், இவன் எல்லாமே சொல்கிறான், நீ அதானே நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஆரம் என்ன பண்ணுறான், ஏந்து வந்து உங்களை அங்கே இருக்கிற சேரில் உட்கார வச்சு, ஸோ அவர் அப்படியே டவுன் பண்ணி ஒரு ஹேண்டை வந்து அந்த சேர் மேலே வச்சுட்டு, இப்போ உங்களை பார்த்து, இங்கே பாரு, எனக்கு எல்லாமே உன்னை பற்றி தெரியும். எல்லாம் தெரிஞ்சு தான் எனக்கு ஒன்று இன்னும் பிடிச்சது. பிகாஸ் நீ ரொம்ப போல்டாக இருக்க. அந்த அந்த போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி சொல்ல வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியுதுல்ல, அப்போ என் பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சு நீங்கள் ஏன் என்ன கேட்குறீங்க நானே? பிகாஸ் நீ பாஸ்ட்டில் நீ உன் மேலே எந்த தப்பும் கிடையாது. அந்த பையன் உன்னை ஏமாற்றிட்டு போனால் நீ என்ன பண்ணுவ அப்படிமா சொல்ல. நீங்கள் நம்ஜுனை பார்த்து இப்போ ஏன் தின்னுட்டு இங்கே பாருங்கள் நம்ஜுன், எனக்கு அந்த பையனாலே வந்து நான் லவ் வேணான்னு நான் சொல்லலை. எனக்கு லவ்வே வேணான்னு நினைக்கிறேன். ஏன் என்னால் தனியாகவே இருக்க முடியாதா? ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி ஒருத்தவங்க லவ்வில் தான் நான் வாழணும், எந்த அவசியமும் கிடையாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ஜுனோ உனக்கு பயம் ஜெஸி, எங்கேயோ இவங்க கூட பழகினா இவனை லவ் பண்ணிடுவோம் பயம்ன்ற மாதிரி நம்ஜுன் சொல்கிறாரு. நீங்கள் வந்து எனக்கு உங்களை பார்த்தா பயம், அட போங்க அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போவோம். நம்ஜுனும் கை பிடிக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து கையை விடுங்கன்ற மாதிரி சொல்ல. அப்போது என்ன ஒரு 1 month என் கூட இருந்து பாரு, அப்போயும் உனக்கு ஏமா லவ் வரலையா? நான் உன்னை ஃபோர்ஸே பண்ண மாட்டேன், நானே உன்னை விட்டு போயிடுவேன்ற மாதிரி சொல்ல. என்ன விளாட்றீங்களா? நான் எதுக்கு 1 month உங்கள் கூட இருக்கணுன்ற மாதிரி சொல்ல. பிகாஸ் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உனக்கு சம்பளம் வேணும்னா நான் சொல்கிறத நீ அக்செப்ட் பண்ணு, இல்லைன்னா போ, சம்பளமும் வேண்டான்னா நீ போகலாம், நான் எதுவும் தடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து இப்போ சம்பளம் தான் முக்கியன்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஓகே ஜஸ்ட் 1 month நான் உன்னை டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா எனக்கு உங்களை பிடிக்கலன்னா நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்களா? மாட்டேன். என் பின்னாடியே வரமாட்டீங்களா? வரமாட்டேன். என்னை வீடு தேடி இந்த பொக்கே அனுப்புறது, அப்பப்போ வீட்டுக்கு வர வேலை வச்சுக்க மாட்டீங்களா? மாட்டேன் அம்மா சொல்கிறாரு. நீங்களும் அப்போ ஓகே அம்மா சொல்கிறீங்க, ஓகேவா அப்படின்றாரு. ஓகே சம்பளத்தை கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ஜுனும் அப்புறம் உங்களுக்கு சைன் பண்ணி சம்பளமும் கொடுத்துட்றாரு. நீங்கள் வெளியே வாங்கிட்டு வரும்போது யூஞ்சனை, ஹேய் நில்றி, என்ன வேகமாக வீரப்பா எங்கே போயிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்ல போட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. இப்போ யூஞ்சனும் என்ன போடான்ட்டு போகிறா, சரி நம்ம போய் நம்ம சம்பளத்தை கேட்போன்ற மாதிரி. இப்போ யூஞ்சன் வந்து கமைன் சார் அப்படின்ற மாதிரி உள்ளே வரான். நம்ஜுனும் ஓ இவர் தான் டிகிரி தோஸ்து இல்லை இவளுக்கு, உள்ளே வாங்க யூஞ்சன்ற மாதிரி நம்ம நம்ஜுன் சொல்கிறாரு. இப்போ யூஞ்சனோ சார் இந்த மந்த் சேலரி எனக்கு இன்னும் போடலன்ற மாதிரி கேட்க, ஓ சம்பளம் இன்னும் போடலையா அப்படின்ற மாதிரி நம்ம தான் கேட்குறாரு. யூஞ்சனா ஆமாம் ஆமான்ட்டு நீங்கள் தலையாட்டுறான். நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணு யூஞ்சுன்ற மாதிரி சொல்ல. இப்போ யூஞ்சனும் நானா, அது உங்களுக்கு காரணனே. அம்ஜனும் ஏன் எனக்குலாம் பண்ண மாட்டியான்ற மாதிரி கேட்க, சார் நீங்கள் கேட்டால் நான் உயிரே கொடுப்பேன் சார்ன்ற மாதிரி சொல்ல. இப்போ நம்ஜனும் அப்படியே பார்க்குறாரு. இல்லை ஒரு பேச்சுக்குன்ற மாதிரி யூஞ்சன் வந்து மென்னு முணுங்குறான். நம்ஜனும் சரி ஜெஸியை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, எந்த ஜெஸின்ற மாதிரி கேட்குறான். நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற ஜெஸின்ற மாதிரி சொல்ல. அவளை ஆப்பினோன்னே ஏய் அப்படின்றத நம்ஜனும் என்ன அப்படின்ற மாதிரி யூஞ்சன் வந்து திருத்தரம் முழிக்க, அவளை நான் லவ் பண்ணுறேன்ற மாதிரி நம்ஜன் சொல்ல. யூஞ்சன் வந்து ஆணு பார்க்குறான். என்ன சார் சொல்கிறீங்கன்ற அந்த மாதிரி நான் யூஞ்சன் கேட்க, ஆமாம் 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 அவையே அவ்வளோ ஸ்டஃபனாக இருக்கா, எனக்கு லவ்வே வேணாம், ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் நான் இருக்கணுமா என்ன அப்படி இப்படின்ட்டு போகிறா, என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் ஒரு லூசு சார்ன்ற மாதிரி நம்ம யூஞ்சன் சொல்ல. நம்ஜன் எழுந்துட்டு வேறு பல்லகெல்லாம் கழட்டிடுவேன், மரியாதையாக பேசுன்னு சொல்ல. ஓகே சார் ஓகே சார், அவள் பாஸ்ட் லைஃப்பில் ஒரு பையனை லவ் பண்ணா, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எனக்கும் தெரியும், அப்புறம் ஏன் அவள் இன்னும் வேணான்ற மாதிரி கேட்க. இப்போ யூஞ்சனும் சிம்பிள்லாம் சொல்லணுன்னா அவள் ஒரு விஷயத்த மேலே ஆசைப்படுவா, பட் அது அவளே வேணான்னு வந்துடுவா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம சொல்ல. இப்போ நம்ஜனும் இல்லை எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது ஜெஸிக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை பிடிச்சிருக்கா மனசார நினைப்பா, ஆனால் வெளியே யாராவது கேட்டால் இல்லை எனக்கு பிடிக்கல வேண்டாம், பிகாஸ் ஏன்னா அந்த பொருளுக்கோ இல்லை அந்த விஷயத்துக்கோ அவள் டிசர்வ் இல்லைன்னு அவளுக்கு அவளே ஒரு முடிவு பண்ணி அவளோட இதுலேயே அவள் வாழ்கிறா, அதனால தான் எனக்கு அவளுக்கு கல்யாணமோ அவளோ ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடைக்கலன்ற மாதிரி இவங்க சொல்ல. ஆனால் அவள் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாள் எல்லா பசங்கிட்டையுமே, இன்ஃபேக்ட் கேர்ள்ஸ்கிட்ட கூட ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாள். அவள் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற எனக்கு தெரிஞ்ச 2 ஆள், ஒன்று அவன் பாட்டி, இன்னொன்று அவள் தங்கச்சி, அவ்வளோதான். என்கிட்ட கூட அவ்வளோதான் இருக்க மாட்டாள், நானாக போய் பேசினா கூட என்ன தள்ளி போவான், அந்த மாதிரி ஒரு நீங்கள் அவளை லவ் பண்ணுறது ஓகே, ஆனால் அவங்கள லவ் பண்ணுவான்றதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சொல்ல. இப்போ நம்ஜனும் அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன் நீ போ ஒன்று சார் சம்பளம் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. யூஞ்சனும் போகிறான்.
ஸோ அப்படியே தான் ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. பிகாஸ் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். உங்களுக்கு டேட்டு போவேன்னு சொல்லியிருப்பான். இருந்தாலும் நீங்கள் யோசிக்கிறீங்க, ஏதோ 1 மந்த் டேட் பண்ணலாம் அப்படி இப்படின்னா ஆளே காணுன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கோம். ஸோ இப்போது என்னாச்சு, ஒரு நைட் டைமு தான் இருக்கும், ஒரு 8 o'clock. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும். ஸோ நீங்கள் நடந்து போவீங்க, வழக்கம் போல் போயிட்டுருக்கீங்க பஸ் ஸ்டாப்புக்கு. இப்போ நீங்கள் போகிற வழியில யோசிக்கிறீங்க, இவனுக்கு ஏன் நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பான், நம்ம அவன் கூட ஃபஸ்ட்டு டேவே சண்டை போட்டோம்ன்ற மாதிரி நீங்கள் நம்ஜூனை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வாய்ஸ் ஓய் அப்படிமா சொல்ல, நீங்கள் யாருன்ற மாதிரி திரும்பினா நம்ஜூன் நிற்கிறாரு. நீங்கள் வந்து வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் யோசிச்சுட்டு, என்ன வந்துட்டியான்னு யோசிக்கிறதா நன்ற மாதிரி கேட்குறாரோ, நீங்கள் வந்து இல்லையே நான் ஏன் உங்களை பற்றி யோசிக்கணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு தெரியும் என்னடா இவன் 1 மந்த் டேட் பண்ணலான்னு நான் சொல்லிவிட்டு 1 வீக் ஆளக்கான தலையை காட்டில் ஆஃபீஸ் பக்கம் நீ யோசிச்சிருப்ப, எனக்கு தெரியுன்ற மாதிரி நம்ஜூன் சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது மாதிரி நடக்கிறீங்க. இரு ஒரு நிமிஷம்ன்ற மாதிரி அவர் உங்க கூட நடந்து வந்துட்டுருக்க. நீங்கள் நம்ஜூன் பார்க்குறீங்க, கோட் சூட்லாம் இல்லாமல் நார்மலாக ஒரு டிஷர்ட் பேண்ட்டு ஒரு கேப்பு மாஸ்க்லாம் வியர் பண்ணிட்டு வந்திருக்காரு. நீங்கள் வந்து இங்கே ஏதாவது பேங்க்கில் எதாவது திருட போகிறீங்களான்ற மாதிரி கேட்க, பேங்க்கில் எதுக்கு நான் திருடணும், உன் மனசை திருடினாலே நான் பெரிய கொலைக்காரன் தான்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் போய் நடக்க முடியன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து நான் ஏன் உங்கள் கூட நடக்கணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பிகாஸ் நம்ம டேட் பண்ணுறோம்ல இப்போன்ற மாதிரி நம்ஜூன் சொல்ல, நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டு நம்ஜூன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ அப்போ வந்து பாஸ் சார் எல்லாம் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே தான், வெளியே வந்து அதெல்லாம் கிடையாதான்ற மாதிரி சொல்ல, நீங்கள் பாஸ் வந்தால் என்னோட ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும்தான், வெளியே வந்து உங்களை சார்னு கூப்பிட அவசியம் எனக்கு இல்லைன்ற மாதிரி சொல்ல, அப்போ ஓகே பண்ணி போகலாமான்ற மாதிரி ஷோல்டரில் கை போட வரேன். என்னது அப்படின்றீங்க. ஆமாம், நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் எப்படி வேணால் கூப்பிடுவேன், அது என்னோட இஷ்டம். பிகாஸ் நம்ம டேட் பண்ணுறோம்ல நம்ம சொல்ல, ஐயோ கடவுளே இதுக்கு டேட்டுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ இப்போ நம்ஜூனும் வந்து வர வழி ஃபுல்லாக உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டார். பட் உங்களை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அவர் எதாவது பண்ணிகிட்டே வருவோம். நீங்கள் அவனை நோட் பண்ணிகிட்டே வரீங்க என்னென்ன பண்ணுறாருன்ட்டு. ஸோ இப்போ என்ன கீழே ஒரு கேன் இருக்குது, அந்த கேன் எடுத்து என்ன டஸ்ட்பின்னு கூட போடாமல் இருக்குன்ட்டு அது அவர் எடுத்திருப்பார். அதில் ஒரு ஸ்பைடர் அப்படியே நம்ஜூன் கையில் ஏறா, நம்ஜூன் பயந்துட்டு ஃபுக் அப்படின்ற மாதிரி தட்டி விட்டு அப்படின்ற மாதிரி அவர் கை இது பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் செம்மையாக சிரிக்கிறீங்க. நம்ஜூன் இதை பார்த்துட்டு எதுக்கு சிரிக்கிறேன், இப்போ அவ்வளோ பெரிய காமெடி நான் ஒன்றும் பண்ணலன்ற மாதிரி சொல்ல, சின்னதாக ஒரு ஸ்பைடருக்கு இப்படி பயப்படுறீங்கன்ற மாதிரி சொல்ல, நம்ஜூனும் இல்லை கடிச்சிருச்சுன்னா அப்படின்ற மாதிரி கை தடவிட்டுருக்காரு. நீங்கள் வந்து சிரிச்சிட்டு சரிதான் வாய்க்கிலேயே பேச்சு மட்டும்தான், தைரியம்லாம் இல்லைன்ற மாதிரி நீங்கள் வரீங்க. எனக்கு என்ன தைரியம் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் எவ்வளோ தைரியசாலி தெரியுமான்ற மாதிரி நம்ஜூன் சொல்ல, தெரியுதே சார் உங்கள் தைரியம், ஒரு 8 கால் பூச்சிக்கு எவ்வளோ தைரியமாக சமாளிச்சிங்க இப்போப்பா நான் பார்த்தன்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ஜூனும் இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் பார்த்தா தான் லைட்டாக பயம், மற்றபடி வேறு எதுக்கெலாம் பயப்பட மாட்டேன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா நம்ஜூன் நீங்கள் பாரு உங்கள் ஷர்ட்டில் ஸ்பைடர் ஏறிட்டு இருக்குன்னு எங்கன்ற மாதிரி தட்டுறாரு. நீங்கள் வந்து நல்ல தைரியமாக இருக்கீங்க நம்ஜூன்ன்ற மாதிரி சிரிக்கிறீங்க. நம்ஜூனுக்கு ஹாப்பியாக இருக்குது உங்களை சிரிக்க வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. இதே மாதிரி டெய்லியும் ஆஃபீஸில் சிரிச்சிட்டு இருந்தானா எவ்வளோ அழகாக இருக்கும், நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி சொல்ல, அப்படியே ஸ்மைல் போயிடுது. ஸோ இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஸோ பஸ்லேயும் நீங்கள் 2 பேர் தான் ஏறுறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலையானே போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சீட் இல்லை நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் பின்னாடி நம்ஜூன் அவர் பக்கத்துலேயே வரலான்னா உங்கள் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறேன். நிறைய ஜென்ஸ் இருக்கனால உங்களை கவர் பண்ண மாதிரி, ஸோ 2 இது பிடிச்சிக்கிட்டு உங்களை கவர் பண்ண மாதிரி நிற்கிறாரு. பட் நம்ஜூன் உங்கள் கிட்ட கூட வரல. நீங்கள் இன்றைக்கி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. என்னடா பிகாஸ் பஸ்ஸில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், யாராவது உங்களை இடிப்பாங்க, லைக் இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இன்சிடென்ட் நடக்கும்ல, அந்த மாதிரி நடக்கும். என்னடா உங்களுக்கு மாதிரி கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க, நம்ஜூன் உங்களை கவர் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காரு, உங்களை தள்ளி தான் நிற்கிறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை ஒரு நிமிஷம் ஐயோ ஆண்டி அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஒரு ஆண்டி சாரிப்பான்ற மாதிரி நம்ஜூன் காலை மிதிச்சிட்டாங்க. இப்போ பஸ்ஸு திடீர்னு பிரேக் போடவும் நம்ஜூன் கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பார். நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க ஆல்ரெடி, நம்ஜூனே பார்க்குறீங்க. நம்ஜூனோட உங்கள் நோஸ் கிட்ட அவ்வளோ கிட்ட வந்திருக்கோம். நம்ஜூனும் சாரின்ற மாதிரி மறுபடியும் போயிட்டு அவர் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நினைக்கிறாரு. நீங்கள் வந்து என்னென்ன ப்ரொடக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களான்ற மாதிரி கேட்க, நம்ஜூனும் ஆமான்ற மாதிரி சொல்கிறாரு. நான் உங்களை கேட்டேனான்ற மாதிரி சொல்ல, நீ இதெல்லாம் எனக்கு கேட்கணுமான்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ஜூன் பார்த்துட்டீங்க என்ன சீன் கிரியேட் பண்ணுறீங்களான்ற மாதிரி சொல்ல, நம்ஜூன் உங்களை ஐ டு ஐ பார்க்குறாரு. நீங்கள் நம்ஜூன் ஐஸை ஷார்ப்பாக பார்த்துட்ருக்கீங்க. நம்ஜூனும் இல்லை சீன் கிரியேட் பண்ண ஒன்றுமே கிடையாது, ஜென்ஸ் இருக்காங்க தேவையில்லாமல் இடிப்பாங்க, அது தேவையில்லாமல் ஏதாவது உனக்கு தான் இன்செக்யூராக ஃபீல் ஆகும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
ஸோ அதெல்லாம் நான் நின்னேன். இதில் யாருக்கும் நான் டிஸ்டர்பாக இல்லை, நான் எந்த சீனையும் க்ரியேட் பண்ணலன்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ஜுன் ஐஸ் பார்க்குறீங்க, உங்கள் ஐஸ் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் இப்போ திரும்பிக்கிறீங்க. உங்களுக்கு என்னமோ நம்ஜுன் உங்களை ப்ரொடக்ட் பண்ணி நிற்கிறது மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ உங்கள் ஸ்டாப்பிங்கும் வந்துடுச்சு. ஸோ நீங்களும் நம்ஜுனும் தான் இறங்குறீங்க. நீங்கள் வந்து இப்போ என்ன அப்படிமா சொல்ல, வீட்டுக்கு போகலான்ற மாதிரி சொல்கிறான். என் வீட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி சொல்ல, என் வீட்டை ஷிஃப்ட் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு, அது கூட உனக்கு தெரியாதுல்லன்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்றீங்க. உங்கள் வீட்டு பக்கத்து வீடு காலியாக தானே இருந்துச்சு, என் வீடு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் எதுவுமே பேசலை. நீங்கள் வந்து நடந்து வந்துட்டுருப்பீங்க. நம்ஜுன் உங்கள் பின்னாடி ஒரு 5 சென்டிமீட்டர் தள்ளி அந்த மாதிரி நடந்து வந்துட்டுருப்பாரு. நீங்கள் சடனாக நிற்கவும் நம்ஜுன் நின்றுட்டு என்னாச்சு, இதாக வேணுமான்ற மாதிரி கேட்க, ஏன் நம்ஜுன் இப்போலாம் பண்ணுறீங்க அப்படிமா கேட்குறீங்க. நம்ஜுனும் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா, இல்லை எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்கிறாரு. எதுக்காக என் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தீங்க, இப்போ எதுக்கு என் ஆஃபீஸை வாங்கினீங்க, எதுக்கு என்ன டேட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ஜுனும் பொறுமை, எல்லோரும் வீட்டில் தூங்குவாங்கன்ற மாதிரி சொல்ல, எனக்கு பதில் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா எனக்கு உன் பக்கத்துலேயே இருக்கணும்னு தோணுதுன்ற மாதிரி நம்ஜுன் சொல்கிறாரு. அதுதான் ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல, நம்ஜுன் நான் உங்களை லவ் பண்ணலை நம்ஜுன், இப்போ இல்லை, என்ன 1 மந்த் என்ன ஒரு 1 இயர் எத்தனை இயர்ஸ் போனாலும் நான் உங்களை லவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு அது கவலை இல்லைன்ற மாதிரி சொல்ல, அப்படி எதுக்கு தான் நம்ஜுன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக கிடைப்பா, அது இல்லாமல் தேவையில்லாமல் எதுக்கும் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்ல, உங்கள் ஸ்டேட்டஸ், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், என் பின்னாடி ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போது புரியுது நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ வேலைக்கு போகிறேன்ட்டு, ஓகேன்ற மாதிரி சொல்ல, என்ன ஓகேன்ற மாதிரி நீங்களும் கேட்குறீங்க. ஸோ நான் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறது, சிஓவில் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்கிறது, என் ஸ்டேட்டஸ், என் பணம், இதுதான் உன் கண்ணுக்கு தெரியுதா? அதை தாண்டி என் மனசில் நான் உன்னை எந்த இடத்துல வச்சுருக்கேன், உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் அது தெரியல தானேன்ற மாதிரி கேட்க, நீங்கள் வந்து நம்ஜுன் புரிஞ்சுக்கோங்க நம்ஜுன், உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ஜுனும் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்னா எனக்குன்னு எதுவுமே கிடையாது நம்ஜுன், எனக்கு சொந்தம் எனக்குன்னு எதுவுமே கிடையாது. நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு நான் வெளியே சொன்னால் கூட எனக்கு என்ன தகுதி இருக்குது, அந்த கொஷின் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வருது. எனக்கு என்ன தகுதி இருக்குது உங்களை லவ் பண்ணன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லவ் பண்ண என்ன தகுதி வேணுன்றவா நம்ஜுன் கேட்குறாரு. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பதிலே இல்லை. இங்கே பாரு ஜெசி, ஒருத்தங்களை லவ் பண்ண இந்த ஸ்டேட்டஸ்ஸு, இப்போ இவங்க பணக்காரங்க, இவங்க ஏழை, இவங்க இந்த கேஸ்ட்டு, அவங்க அந்த கேஸ்ட்டு, இவங்க இந்த ரிலீஜன், அவங்க அந்த ரிலீஜன், இதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் லவ் இஸ் எ பியோர் திங்க், ஓகேவா? உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நீ சொல்ல மாட்டேங்கிற, பிகாஸ் உனக்கு பிடிச்ச விஷயம் எதுவுமே உன் கூட இல்லை, நானும் உன் கூட இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு நீ பயப்படுற, அதானேன்ற மாதிரி நம்ஜுன் கேட்கவும், உங்களுக்கு ஒரு மாதிரி டியர் அப் ஆகுது ஐஸே. நீங்கள் வந்து அப்போல்லாம் இல்லையே, எனக்கு உங்களெலாம் பிடிக்கலன்ற மாதிரி நீ சொல்கிறீங்க. உன் மனசார சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலன்ற மாதிரி கேட்குறாரு. பிடிக்கல அப்படின்றீங்க. நீ உன் லிப்ஸ் மட்டும்தான் சொல்லுது என்னை பிடிக்கல, ஆனால் உன் ஐஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒரு ட்ராப் அப்படியே வந்து இப்போது டியர் கீழே விழுது. நீங்கள் வந்து எனக்கு பிடிக்கல, இதை ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி நடந்து போகிறீங்க. நம்ஜுனும் அழுகாத, எனக்கு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. நான் ஒன்றும் அழுகலைன்ற மாதிரி போகிறீங்க. சரி, இப்போ நீங்கள் முன்னாடி போய்ட்டுருக்கோம், நம்ஜுன் உங்கள் வீடு வரையும் வராரு. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்ஜுன் அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ இப்படியே தான். ஸோ டெய்லி புதுசாக உங்கள்கிட்ட எதாவது பண்ணுவார். ஸோ ஒரு நாள் வந்து செம்ம ரெயினாக இருந்திருக்கும், நீங்கள் வந்து பஸ் ஸ்டாப் நின்றுட்டுருப்பீங்க, ரோட் கிராஸ் பண்ணி போய், ஸோ நம்ஜுனுக்கு எனக்கு ஆக்சிடெண்ட்டே ஆகிருக்கும். உங்களுக்காக ரோஸ் மில்க் வாங்க போயிருப்பார். நீங்கள் நம்ஜுனை இப்போ திட்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்டேன்னா, நான் உங்கள்கிட்ட ரோஸ் மில்க் வேணும், எனக்கு சாப்பிட தான் வேணும்னு கேட்டேன்னா, இப்போ ஆக்சிடென்ட் தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் நம்ஜுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதான் ஒன்றும் ஆகலைல்ல, அதான் பிரேக் போட்டாங்களே, நான் கூட ஜூஸ் கீழே போட்டுருன்னு நினச்சேன் புடின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து நம்ஜுனை கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ஜுன் சரி விடு, நான் என்ன ஆக்சிடென்ட் தான் போய் சேர்ந்துருப்பேன்ற மாதிரி நம்ஜுன் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் தரீங்க. இப்போது நம்ஜுன் உங்களை பார்க்குறாரு, வாயு மூடுங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒருத்தர் உங்கள் உயிர் உங்களுக்கு அவ்வளோ அசால்ட்டாக இருக்குல்ல, உங்கள் அம்மா அப்பா இதுக்காக தான் உங்களை பெற்று வளர்த்தாங்களான்ற மாதிரி சொல்ல, நம்ஜுன் வந்து எனக்கு ஒரு உயிரோட வேல்யூ தெரியாது, எனக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைனா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியும். இப்போ உனக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு இருந்தும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் நம்ஜுனே பார்த்துட்ருக்கீங்க. என்னை சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா பாசம் அப்பா பாசம் தான் நான் பார்த்ததில்ல. ஜஸ்ட் நான் ஒரு ஆஃப்னேஜில் வாழ்ந்தேன். ஸோ நான் ஓனாக பிஸ்னஸ் ஓன் பண்ணி நானே சம்பாதிச்சு நானே இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு அம்மா அப்பா இல்லாத ஒரு ஃபீல் என்றைக்குமே இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன். அம்மா இல்லாத ஃபீல் இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க அம்மா அப்பா கூட இருக்கும்போது. ஆனால் அப்போல்லாம் நினைப்பேன், எனக்கு ஒரு லவ் இல்லை ஒரு ஒய்ஃப் அவங்க வரும்போது
அவள் எனக்கு அம்மாவும் அப்பாவாக இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு உன்னை பார்த்தப்போ எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். எங்கள் அம்மா ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. எனக்கு உன்னை பார்த்தோன்னே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. உன்னை என் கூட வச்சுக்கணும், உன் கூட இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், ஒரு நல்லா பார்த்துப்பேன்னு தோணுச்சு. எங்கள் அம்மா இருந்தால் எப்படி பார்த்துப்பேனோ அதை விட அதிகமாக பார்த்துப்பேன் உன்னை நல்லா. அப்படிலாம் சொல்லணும்னு தோணும், சொல்ல விட்டதில்லை. இன்றைக்கி சொல்ல வச்சுட்டு நீன்றமா சொல்ல. நீங்கள் நம்ஜுனே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ஜனும் ஆனால் எனக்கு ஒரு ஒய்ஃபை அம்மாவாக பார்க்கறத விட அவங்க எனக்கு பிறக்கிற பேபி கேர்ள் இருந்தால் எப்படி பார்க்கணும், அந்த மாதிரி உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் நம்ஜுனே பார்த்துட்ருக்கீங்க. நம்ஜன் சாரி நான் வேறு ஏதோ உளறிட்டேன் விட அப்படிமா சொல்ல. நீங்கள் நம்ஜனை பார்த்து நம்ஜன் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் உங்களோட இந்த லவ்வுக்கும் நான் டிசர்வ் ஆன ஆள் இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ஜன் எதுவுமே கேட்கல. நம்ஜனும் சரி ரோஸ்மெண்ட் குடி நான் கிளம்பணுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நம்ஜன் அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் லவ்வுக்கு டிசர்வ் ஆன ஆள் அப்படிமா சொல்ல அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோரில் ஒரு கிஸ் பண்ணிட்டார். இப்போ அப்படியே நிற்கிறீங்க. சாரி உன்னை கேட்காம கிஸ் பண்ணதுக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ஹக் பண்ணிக்கிறாரு. ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்கிறேன். அப்படியே நின்றுருக்கீங்க. மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ஜன் கையில் ஒரு ஜூஸ் இருக்குது, உங்கள் கையில் ஒரு ஜூஸ் இருக்குது. நம்ஜன் உங்களை டைட்டாக ஒரு ஹக் பண்ணி இப்போ விட்டுட்டு ஹக் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இதுக்கும் சாரி அம்மா சொல்லிவிட்டு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நான் போகணும் பாய்ன்ற மாதிரி போகிறாரு. அவ்வளோதான். நீங்கள் ஃப்ளாட் இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இப்போது உங்கள் ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ரைஸாக இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே தான் 1 மந்த் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்கு நம்ஜன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் சொல்ல மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு இன்னும் என்னென்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சா நம்மளை விட்டு போயிடும்ன்ற ஒரு தாட் இன்னும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ஜன் சரி போ டைம் ஆச்சு போ உள்ள அப்படின்றா. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க, ரூம்குள்ளே தள்ளிட்டு போகிறீங்க, இல்லை பார்த்தா போ உள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ நீங்களும் என்னன்ற மாதிரி கேட்குறீங்க, கண்ணை மூடுன்ற மாதிரி சொல்ல நம்ஜுன்ற மாதிரி கேட்குறீங்க. கண்ணை மூடிடி அப்படின்றான். நீங்களும் கண்ணை மூடுறீங்க. ஸோ இப்போது அவரோட பிஏ ஒரு கேக் எடுத்துகிட்டு வராரு. இப்போ நம்ஜனும் ஐஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்ல ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. நம்ஜன் கேக்கோடு நின்றுட்டுருக்க. என்ன கேக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இன்றைக்கி உன் பர்த்டே இல்லைன்ற மாதிரி நம்ஜன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேலண்டர் பார்க்குறீங்க. இன்றைக்கி உங்கள் பர்த்டே. நீங்கள் நான் என் பர்த்டேலாம் நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டேன் பிகாஸ் இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மா டெத்தே, அதெல்லாம் எனக்கு அவசியமும் இல்லை தேவையும் இல்லை. இப்போ நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் தட்ஸ் எனாஃப்ன்ற மாதிரி சொல்ல இல்லை நம்ஜன்ற மாதிரி சொல்ல எனக்காக பண்ண மாட்டியா, நான் அவன்கிட்ட ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறேன் பண்ண மாட்டியான்ற மாதிரி சொல்ல நம்ஜனே பார்க்குறீங்க. ப்ளீஸ் அப்படின்றாரு. ஓகேன்ற மாதிரி கேக் கட் பண்ணுறீங்க. கேக்கு நம்ஜன் ஊட்டவா வேணாமன்ட்டு யோசனையாக இருக்குது. கையில் வச்சு நீங்கள் நம்ஜனே பார்க்கவும் நம்ஜன் அப்படியே இப்போது வாங்கிக்கிறாரு. நீங்களும் சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏன் கொஞ்சம் நல்லா சிரிச்சா பல்லாம் கொட்டிடுமான்ற மாதிரி நம்ஜன் கேட்க முறைக்கிறீங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ரியாக்ஷனே பரவாயில்ல அப்படின்றாரு. நீங்கள் போதுமா ஆசை தீந்துச்சான்றீங்க. தீந்துச்சு, இன்னும் 2 விஷயம் இருக்குது, அதையும் நீ அக்செப்ட் பண்ணால் நான் ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்பேன்ற மாதிரி சொல்ல என்னது அப்படின்றீங்க. நம்ஜன் ஒரு பாக்ஸ் எடுத்து உங்ககிட்ட நீட்டுறாரு. கொஞ்சம் நீட்டாக இருக்குது, என்னது இது அப்படின்றீங்க. பர்த்டே கிஃப்ட் அதுமா சொல்ல இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றீங்க. ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியல. நம்ஜன் உங்ககிட்ட ஒரு ப்ளீஸ்னு வார்த்தை சொன்னால் நெக்ஸ்ட்டு நோன்னு உங்களுக்கு வரவே மாட்டேங்குது. ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஒரு சின்னதாக செயின் இருக்குது, அதே பார்த்துட்ருக்கீங்க. உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றாரு. நைஸ் அப்படின்றீங்க. போட்டுக்கோ அப்படின்னே இல்லை அப்படின்னே ப்ளீஸ் அப்படின்றாரு. நீங்களும் அது வியர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு எட்டலை. நல்ல பண்ணவான்ற மாதிரி கேட்க ஓகே அப்படிமா சொல்லிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க. நம்ஜனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் ஹேரெல்லாம் நீங்கள் ஃப்ரண்ட்லி பண்ணிட்டு போட்டிங்களா அப்படின்றீங்க. ஏதோ பண்ணுறேன் அப்படிமா சொல்லிட்டு அவர் கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வந்திருப்பார். நம்ஜன் ப்ரீத். ஸோ உங்கள் மேலே படுறவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் போட்டிங்களா அப்படின்றீங்க. நம்ஜனும் பொறுமையாக போட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் திரும்புறீங்க. அந்த செயின் அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது. நம்ஜனும் என்னோடய செலெக்ஷன் என்னைக்குமே தப்புனதில்லைன்ற மாதிரி சொல்ல நீங்கள் இன்னொன்று தினமாக கேட்குறீங்க. இன்னொன்று ஓகே அப்படின்ற சொல்லிட்டு நீல் டவுன் பண்ணுறாரு. நீங்கள் அவரே கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. என்ன நம்ஜுன்ற மாதிரி கேட்க இப்போ ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி ஸோ அதில் 2 ரிங் இருக்குது. வில் யூ மேரி மீ அப்படிமா கேட்க நம்ஜூன் அப்படின்றீங்க. இப்போ நம்ஜனும் வில் யூ மேரி மீ அப்படிமா கேட்க நோ அப்படின்றீங்க. ஏன் இதுக்கு மட்டும் நோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஏந்து நின்ட்டு.
நான் தான் சொன்னேன்ல. அண்டு இன்னும் 1 மந்த் ஆயிடுச்சுல்லன்ற மாரி கேட்குறீங்க. நம்ஜுன் உங்களையும் பார்க்குறாரு. உனக்கு இத்தன நாள் என் கூட இருந்தும் உனக்கு என்ன பிடிக்கலையான்ற மாரி நம்ஜுன் ஒரு மாரி கேட்க, பிடிக்கல நம்ஜுன்ற மாரி சொல்கிறீங்க. ஹெட்டை டவுன் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. என்னை பார்த்து சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்ட்டுன்ற மாரி கேட்க, ஹெட் அப் பண்ணி இப்போ நம்ஜுனை பார்க்குறீங்க. இத்தனை நாளாக என் கூட இருந்து எனக்கு என்ன மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை, எனக்கு என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சும் என் கூட இவ்வளோ பழகியும் உனக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நம்ஜுனே பார்த்துட்ருக்கீங்க. சொல்லு ஜெஸி அப்படின்ற மாதிரி கேட்க, பிகாஸ் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. உங்கள் மனசு சொல்லிடுன்ற மாதிரி யோசிக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு பக்கம் டபுள் மைண்டடாக வேறு யோசிக்கிறீங்க. இல்லை வேண்டாம், என்னால் நம்ஜுன் லைஃப் கெடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கோம் ஜெஸி அப்படின்ற நம்ஜுனே பார்க்குறேன். இப்போ நம்ஜுனும் ரீசன் இல்லைல்ல, பிகாஸ் உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நீ சொல்கிறதுக்கு பயப்படுற. பிகாஸ் நீ வந்து ரொம்ப அன்லக்கி, ரொம்ப நெகட்டிவான பர்சன், அப்படி இப்படி நீயே உன் செல்ஃபை உன்னால் எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அப்படி டேமேஜ் பண்ணி நான் இப்படி தான்ற ஒரு லைஃப் நீ வாழ்ந்துட்டுருக்க. ஆனால் நீ அப்படி இல்லை ஜெஸி, நீ வேறன்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நம்ஜுன், எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ஜுன் உங்களே பார்த்துட்ருக்காரு. நம்ஜுனும், ஸோ உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னானே நம்ம கேட்க, ஆமாம் பிடிக்கலன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே ஃபைன் அம்மா சொல்ல அவரே ஒரு மாதிரி கஷ்டமாகுது மனசே. நம்ஜுனும் ஓகே, இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எந்த கால் டெக்ஸ்ட் மெசேஜ் நேரில் பார்க்க மாட்டேன் அண்டு குட் பாய் அன்ற மாதிரி நடக்கிறாரு. நீங்கள் நம்ஜுன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. அப்படி நின்றுட்டாரு. நீங்கள் வந்து வீட்டு தேடிலாம் வரமாட்டிங்களா அப்படிமா கேட்குறீங்க. வரமாட்டேன் அப்படின்றாரு. திரும்பி நீ தான் பேசிகிட்ருக்காரு. நீங்கள் பொக்கே அனுப்ப மாட்டேன், வீட்டுக்கு வரமாட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ஜுனும் ஒரு நிமிஷம், கடைசி நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல, நீங்களும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போது ஸோ அவரோட டேபிள் ஒரு சின்னதாக ஒரு நோட் இருக்குது. நம்ஜுன் அது உங்கள் கையில் கொடுத்துட்டு, நான் 1 வீக் நியூயார்க் போயிருந்தேன்ல, உனக்கு கூட தெரியுமே ஏன் 1 வீக்காக வரல அப்படின்ட்டு, அப்போது எழுதுனே இது உன்கிட்ட கொடுக்கக்கூடாதோ கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு பெரிய யோசனை இருந்தது. ஸோ கடைசியாக என்னோடய ஞாபகமாக இது ஒன்றாவது வச்சுக்கோ, ஏன்னா இதுக்கப்புறம் மூஞ்சில் நான் முழிக்கவே மாட்டேன், நாளைக்கு நான் மறுபடியும் நியூயார்க் கிளம்புறேன்ற மாதிரி சொல்கிறாரு. கொடுத்துட்டு நம்ஜுன் பாட்டு வெளியே போகிறாரு. நீங்கள் அந்த நோட்டே கையில் வச்சு நின்றுருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால், ஸோ இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் உங்கள் மைண்டு ஃபுல்லாக அந்த நோட்டு மேலேயே இருக்குது. நீங்கள் இதை படிக்கலாமா இல்லை வேண்டாமா, ஒரு நாள் நியூயார்க் போகிறார்லன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கோங்க. உங்கள் பாட்டியும் என்ன பண்ணுற ஜெஸின்ற மாதிரி கேட்குறாங்க. பாட்டி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு நம்ஜுன் தம்பி வருவார் வீட்டுக்கு, ஏன் வரலன்ற மாதிரி கேட்க, இல்லை பாட்டி அவர் நியூயார்க் போகிறாரு. ஓ அப்படியா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல அந்த பையன், வரட்டும் நான் பிச்சிடுறேன் அவர்கிட்ட நம்ம சொல்ல, அவர் இன்னும் வரமாட்டார், நீங்கள் சொல்லிவிட்டு குக் பண்ணுவோம் பாட்டியும், ஏன் உனக்கும் நம்ஜுன் தம்பிக்கு தான் பிரச்சனையான்ற மாதிரி கேட்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நீங்கள் ஒரு பிரீத் விட்டுட்டு சமைச்சிட்ருக்கவும், நம்ஜுன் தம்பி அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பாட்டியும். உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் பாட்டி பார்த்து, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றீங்க. இது உனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுன்ற மாதிரி பாட்டியும் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, உன் தங்கச்சிக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். உனக்கு தான் இது ஷாக்காக இருக்குல்லன்ற மாதிரி பாட்டி சொல்ல, பாட்டி நீங்களாவது அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் அவர் கல்யாணம் நான் எப்படி பண்ணிக்க முடியுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் பாட்டியும், நான் அவனை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன், அவன் இருந்தாலும் நான் என்ன நடந்தாலும் நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உங்களுக்கு ஏதாவது அப்செக்ஷனா இல்லை என்ன பிடிக்கலையா, அவனை எப்படி பிடிக்காமல் இருக்கும் சொல்லு, எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா நம்ஜுன்ற மாதிரி உங்கள் பாட்டி சொல்ல, எனக்கும் தெரியும் பாட்டி அப்படிமா சொல்ல, இவங்க பாட்டியும், அவன் நினச்சிருந்தா நீ வேணான்னு ஃபஸ்ட் டைம் சொன்னப்போ தூக்கி போட்டு போயிருக்கலாம், இருந்தாலும் அவன்கிட்ட 1 மந்த் டைம் கேட்டான், ஏன்னா அவனுக்கு கான்ஃபிடென்ட் அவ்வளோ, ஏன்னா உன்னை லவ் பண்ண வச்சிட முடியும், உனக்கும் அவனை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவன் நம்பினான். உண்மை தானேன்ற மாதிரி சொல்ல, ஆமாம் பாட்டி எனக்கு அவர் பிடிச்சிருக்கு பாட்டின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பாட்டியும். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பயம்ன்ற மாதிரி பாட்டி கேட்குறாங்க. இல்லை என்னால் நம்ஜுன் நான் லவ் பண்ணுறேன், இல்லை கல்யாணமே பண்ணதுக்கப்புறம் அவர் என்னை விட்டு போயிட்டாருனான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பாட்டி சின்னதாக சிரிச்சிட்டு, இதுதான் பயமான்ற மாதிரி கேட்க, என்ன பாட்டி சிரிக்கிறீங்க, நான் எவ்வளோ பயப்படுறேன் தெரியுமா, உங்களுக்கே தெரியும்ல, நான் சின்ன வயசில் ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் கூட இருந்திருக்கா, இல்லை எனக்கு கிடச்சிருக்கா, இப்போ நம்ஜுன் மேலே ஆசைப்பட்டு அவர் என்னை விட்டு போயிட்டாருனான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
இப்போ பாட்டி வந்து நீ வேணா அவனை விட்டுட்டு போகலாம், அவனை விட மாட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து பாட்டி இதெல்லாம் நம்ஜுன் ஸ்டார்டிங் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாட்டி, லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏதோ சண்டே வருதுன்னா விட்டு போயிட்டாருன்னா நான் உடஞ்சிருவேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ஜுன் வந்து உன்னை விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்கன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா அவன் நம்ஜுன், அவன் ஒரு விஷயம் நினச்சா அவனுக்கு அது வேணும்னா அவன் என்ன வேணால் பண்ணுவான். அவன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கான். அவன் உன்னை விட்டு போகணுன்னா அவன் அசால்ட்டாக போகலாம். அவன் போகாமல் உன்னை ஹோல்ட் பண்ணுறான். அவனுக்கு நீ வேணும், அதுக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவான். நீ 1 மந்த் என்ன 1 மந்த்து நீ அவனை வேணான்னு எத்தனை வருஷம் தூக்கி போட்டாலும் உனக்காக மறுபடியும் நான் வீட்டு வாசல் வந்து நிற்பான்ற மாதிரி சொல்ல, என்னை வேணாம் தான் இப்போ போயிட்டாருன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமான்ற மாதிரி சொல்ல, நான் போகிறேன்னு தான் சொன்னார், உன்னை விட்டு போகிறேன்னு சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. அண்ணன்ட்டு சொன்னார் நான் இனி மூஞ்சில் முழிக்க மாட்டேன் அப்போல்லாம் சொன்னாருன்ற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். பாட்டியும் ஆமாம் நீ தானே சொன்ன என் மூஞ்சில் முழிக்காதீங்கன்ட்டு, உன் பிச்சு எப்படி அவனால் திட்ட முடியும் அம்மா சொல்ல, நீங்களும் போங்க பாட்டின்ற மாதிரி. ஸோ இப்போ அந்த நோட் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக நம்ஜுனோட தாட்ஸ் தான். ஒரு மாதிரி அழுகையாக வருது. பேசாமல் நம்ம சொல்லியிருக்கலாம், ஆனால் சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம விட்டு போயிடுவானோன்னு பயமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த நோட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் லைனே வந்து நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் உன் நினைவுகளில் நான் இங்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அதை தொட்டு பார்த்துட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ இப்போது அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணால் நம்ஜுன் வந்து இது இந்த நோட்டு உங்கள்கிட்ட வந்து சேருமா சேராதா இல்லை இது எங்கே போகணும்னு எனக்கு தெரியல, என்னன்னே தெரியல. உன்னை மொதல் நாள் பார்த்ததுலேருந்து இப்போ வரையுமே என் மனசுக்குள்ளே ஜெஸி 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 இது மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்குது, என் மைண்ட்லேயும் சரி என் மனசுலேயும் சரி. நான் எவ்வளவோ பொண்ணுங்க பார்த்துருக்கேன், எவ்வளோ பெரிய பொண்ணுங்களோ பார்த்துருக்கேன், எப்படி எப்படியோ பார்த்துருக்கேன். ஆனால் நீ ஒருத்தி தாண்டி, நீ ஒருத்தி தான் என் மனசுக்குள்ளே பூந்து ஏதோ பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்குது. சேர்க்கிறீங்க. ஃபஸ்ட்டு டைம் நான் உன்னை அந்த ரோட்டில் பார்க்கும்போதே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஏன் என்னெல்லாம் தெரியல, எனக்குள்ள ஒரு சந்தோஷம் அது கொடுத்தது நீ, அது லைஃப் லாங் நீ எனக்கு கொடுப்பேன்னு நான் நம்புறேன்ற மாதிரி எழுதியிருக்காரு. நீங்கள் வந்து என்னால் முடியாது நம்ஜுன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அடுத்த லைன் படிக்கிறீங்க. நீ என்னை இன்டர்வியூ எடுக்கும்போது நிஜமாகவே நானாகவே இல்லை, என்னை மறந்து நான் அவனை பார்த்துட்ருந்தேன். அன்றைக்கி தான் ஒரு பொண்ணு மேலே நீ இவ்வளோ பைத்தியமாக இருப்பியாட நம்ஜுன் அப்படின்ட்டு என்னோடய மைண்ட் என்ன கேடுச்சு. எனக்கு அதுக்கு ஆன்சரே இல்லை. ஏன்னா நீ அவ்வளோ அழகாக இருப்ப. செடியிலேருந்து ஒரு பூ பூக்கும் போது அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், அப்படி தான் இருக்கும் ஸ்மைலுன்ற மாதிரி எழுதியிருக்காரு. நீங்கள் மிரரில் உங்களை பார்க்குறீங்க. எனக்கு உன்னை இப்படி லவ் பண்ணும் அப்படி லவ் பண்ணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது, உன்னை ஜஸ்ட் லவ் பண்ணோம். நீ போதும் நம்ஜுன் போதும், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, என்னை விட்டுருங்கன்னு சொன்னாலும் உன்னை அவ்வளோ லவ் பண்ணணுன்ற மாதிரி எழுதியிருக்காரு. எனக்கு உன்னை ஏன் பிடிச்சதுன்றதுக்கான ரீசன் தெரியல, அந்த ரீசனை தேட போய் தான் நான் மேலே இன்னும் 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 டீப் அண்ட் டெத்தாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சின்னா அதை அடையிறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன், எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலாம் போவேன், அதுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு போகிற ஆள் தான் நான். ஆனால் உன் விஷயத்தில் என்னால் அப்படி இருக்கவே முடியல. எனக்கு ஒரு விஷயம் வேணும், அதை நான் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை பிடுங்கிக்கிட்டு கூட நான் வந்து அது எனக்கு வேணும் நான் வச்சுப்பேன். ஆனால் உன் விஷயத்தில் உன்னை ஃபோர்ஸ் பண்ண முடியல, உன்னை எந்த வகையில் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு என் மனசு தோணுது. நான் அப்போ தான் ஒரு புது நம்ஜுன் எனக்குள்ளே நானே பார்த்தேன்ற மாதிரி எழுதியிருக்காரு. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நம்ஜுன் வந்து இந்த நியூயார்க் இப்போது ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருமே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க என்னை தவிர. ஏன்னா என் மனசுலேயும் சரி என் புத்திலையும் சரி நீ மட்டும்தான் ஓடிக்கிட்டுருக்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, உன் மடியில் படுத்துட்டு ஒரு மாதிரி அழுகணும் போல் இருக்குன்ற மாதிரி எழுதியிருக்காரு. நான் இது வரையும் என் அம்மா மடியை தவிர நான் எங்கேயும் படுத்ததில்ல. அம்மா போனதுக்கப்புறம் எனக்கு கம்ஃபோர்ட் பண்ணலாம் யாருமே கிடையாது. நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் ஒரு நேரம் சந்தோஷமாக இருப்பேன், அந்த சந்தோஷம் கூட என்னை விட்டு போயிடும், அப்போவே போயிடும், ஒரு செகண்டில் போயிடும். ஆனால் நான் உன் கூட அந்த ஒவ்வொரு செகண்ட் நான் சந்தோஷமாக இருந்தேன். அந்த சந்தோஷத்தை கொடுத்த நீ என் கூட இருக்கணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும், வேறு யாருக்கும் நான் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு பயமும் எனக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. எனக்கு தெரியல, நீ என்னை லவ் பண்ணல, என் மூஞ்சில் முழிக்காதீங்கன்னு நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் தேடி தேடி வருவேன். உன்னை ஒரு ஓரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே கூட நான் போயிடுவேன். எனக்கு அதுவும் சந்தோஷம்தான். பிகாஸ் நீ ஹாப்பியாக இருக்கியா, உன்னோட ஹாப்பினஸில் நான் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான்ற மாதிரி எழுதியிருக்காரு. நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் இவர் இப்படி இருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. சரி, உன் கூட சந்தோஷமாக 100 வருஷம் 1000 வருஷம் வாழணும்,
அவ்வளோ அவ்வளோ நிம்மதியாக அவ்வளோ சந்தோஷமாக நம்ம 2 பேருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அது எப்படி வேணால் நம்ம வாழலாம், என்னால் அப்படி இருக்க முடியும் நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி எழுதி அதோட அந்த பேஜும் முடியுது. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகியே வந்துருச்சு, நான் என்ன இப்படி பண்ணேன், நான் இதுக்கெலாம் டிசர்வான ஆளான்னு இன்னும் உங்களுக்கு கூட அந்த கொஷின் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ டைம் ஸ்கிப் ஆனால் ஸோ இப்போ நம்ஜுன் வந்து ஏர்போர்ட்டில் தான் இருக்கார். அவருக்கு உங்களை பார்க்கணும், அட்லீஸ்ட் நம்ம ஏன் இப்போ நியூயார்க் போகணுமா அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்ருக்க. நம்ஜுனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்குது, ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ஜுன் ஏர்போர்ட்டில் தானே இருப்பார், நான் கிளம்புறேன்ற மாதிரி பாட்டிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. பாட்டியும் ஏர்போர்ட் போய் நீ என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்குறாங்க. நான் நம்ஜுனை பார்த்துன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஹே பொறுமை, ஏன் பதட்டமாக இருக்க? இல்லை பாட்டி, நான் போயிட்டு வந்தது தான் சொல்கிறேன், ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடும், நானும் போகிறேன்ற மாதிரி நீங்கள் ஓடுறீங்க. இப்போ நம்ஜுனும் ஏந்துட்டு ஸோ பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டீங்க ஏர்போர்ட்டுக்கு, தேடிட்டுருக்கீங்க, ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நீங்கள் வந்து எந்த இடத்துல இருப்பாருன்னு தெரியலையே, ஃபுல்லாக போயிட்டாரா அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் மீ, நியூயார்க் போகிற ஃப்ளைட் போயிடுச்சான்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. இல்லை மேம், பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கமா சொல்ல. ஒரு நிமிஷம், நீங்கள் மிஸ்டர் கிம் நம்ஜுன் அவரை கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இங்கே கூப்பிட முடியுமான்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் ரூமில் தான் இருப்பீங்க. அவங்களும் வாட் ஹேப்பன் மேம் மாதிரி கேட்க, அது வந்து ஒரு எமர்ஜென்சி, அவர் வரணும், ப்ளீஸ் கொஞ்சம் அவர் கூப்பிடுங்களேன்ற மாதிரி சொல்ல. ஸோ அவங்களும் ஆரம் நேமு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். நம்ஜுன் கிட்டத்தட்ட அங்கே போயிருப்பார். அவர் பேர் கேட்டுட்டு திரும்பி வருவோம். சார் நோ சார், நீங்கள் போகக்கூடாது சார்ன்ற மாதிரி சொல்ல. ஸோ மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. மிஸ்டர் கிம் நம்ஜுன் ப்ளீஸ் கம், யுவர் ஒய்ஃப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ இன் அனௌன்ஸ்மெண்ட் ரூம்ன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். நம்ஜுனுக்கு ஒன்றுமே புரியல. இல்லைங்க, ஏதோ எமர்ஜென்சின்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவரும் வராரு. நீங்கள் வந்து நம்ஜுன் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்கீங்க. நம்ஜுனுக்கு ஒன்றுமே புரியல, ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி நடந்து வந்துட்டுருக்கவும் நீங்கள் நம்ஜுனை பார்த்துட்டீங்க. நம்ஜுனும் உங்களை பார்த்துட்டாரு, 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. இப்போது நம்ஜுன் உங்களை பார்த்துட்டு ஜெசி அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஓடி வரீங்க அழுதுகிட்டே. நம்ஜுன் ஓடி வந்து அப்படியே நம்ஜுனை ஹக் பண்ணிக்கிறீங்க. நம்ஜுனுக்கு ஒன்றுமே பூரா பிளாங்காக நிற்கிறாரு. ஜெசி நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் வந்து ப்ளீஸ் நம்ஜுன் போகாதீங்க நம்ஜுன், ஐம் சாரி நம்ஜுன்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் அழுதுட்டுருக்கீங்க. இப்போ நம்ஜுன் என்னாச்சு, எதுக்கு சாரி கேட்குறேன், என்ன நடந்துன்ற மாதிரி கேட்க, ப்ளீஸ் நம்ஜுன் என்னை விட்டு போயிடாதீங்க, நான் நீங்கள் எல்லாமே இருக்க மாட்டேன்ற மாதிரி அழுகுறீங்க. உங்களை தான் எல்லோரும் பார்த்துட்ருக்கோம். நம்ஜுன் ஜெசி எல்லாம் நம்மளை பார்க்குறாங்கன்னு முடியாது, போக மாட்டேன்னு சொல்லுங்கன்ற மாதிரி அழுகுறீங்க. இப்போ நம்ஜுன் சரி ஓகே காம் டவுன், நான் எங்கேயும் போகல, என்னாச்சு உனக்கு, ஏதோ பிரச்சனையான்ற மாதிரி கேட்க, நீங்கள் நம்ஜுனை பார்க்குறீங்க டேரி ஐஸோட. எதுக்கு, ஏன் இப்படி அழுகுற, ஏதோ பிரச்சனையா சொல்லு என்கிட்டன்ற மாதிரி கேட்குறாரு. சாரின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீ என்ன தப்பு பண்ண, இப்போ எதுக்கு சாரி கேட்குற, என்னாச்சுன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் அழுகிறத அவர் ஆரம்பிக்கிற மாதிரி நர்வஸ் ஆகுது. என்னாச்சு, எதை பிரச்சனை, பாட்டிக்கு இல்லை தங்கச்சிக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் வந்து இல்லை அப்படின்றீங்க. அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஐம் சாரி அப்படின்றீங்க. எதுக்கு இப்போ நீ சாரி சொல்கிற, என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்னை விட்டு போகாதீங்கன்ற மாதிரி அழுகுறீங்க. நம்ஜுனும் உங்களை வந்து பேக்கப் பண்ணிட்டு ஓகே நான் எங்கேயும் போகல, என்னாச்சு அப்படின்றாரு. ஐ லவ் யூ அப்படின்றீங்க. நம்ஜுனும் என்ன அப்படின்றாரு. ஐ லவ் யூ அப்படின்றீங்க. நம்ஜுனும் ஐ லவ் யூ அம்மா சொன்னேன் அது மாதிரி கேட்குறாரு. நீங்களும் ஆமான்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ஜுன் வந்து இப்போது உங்களை வந்து தள்ளி நிஜமாக சொல்கிறியா இல்லை வேறு யார்கிட்ட சொல்ல வேண்டியது என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன்ற மாதிரி உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்றீங்க. நான் நம்ப மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதான் என்ன வேணான்னு சொன்னல, என்னை தான் உன் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொன்னல, நான் போகிறேன், என்னையே பண்ணி தடுக்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ரொம்ப கஷ்டமாகுது உங்களுக்கு. நம்ஜுன் ப்ளீஸ் நம்ஜுன், ஏன் நம்ஜுன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்க, நான் அவனால லவ் பண்ணல, எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, நான் கிளம்பணுன்ற மாதிரி இப்போ நடக்கும். நீங்கள் நம்ஜுன் ப்ளீஸ் நம்ஜுன் இல்லைங்க நம்ஜுன்னுன்றீங்க. ஜெசி உனக்கு ஒருத்தர் சொன்னால் புரியுமா புரியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ஜுன் ரிவெஞ்ச் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்க, நான் யார் ஜெசி உனக்கு ரிவெஞ்ச் பண்ணேன், நான் ஏன் உனக்கு ரிவெஞ்ச் பண்ணுன்ற மாதிரி கேட்குறாரு. நம்ஜுன் நான் உங்கள் லவ் புரிஞ்சுக்கிட்டு நம்ஜுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ என் லவ் நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் நம்ஜுன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜெசி நீ பேசினா நான் அதிகமாகலாம் பேசலை, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணுன்னு மாதிரி அவர் நடக்கிறாரு. நம்ஜுன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுகுறீங்க. இப்போது நம்ஜுன் உங்களே பார்த்துட்ருக்கோம். ஐம் சாரி, நான் பண்ண தப்பு தான், நான் அவங்கள இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது தான், நான் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் நம்ஜுன்ன்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க. எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க, என்னடா இந்த பொண்ணு ஏன்டா இப்படி அழுதுட்டுருக்கா அப்படின்ட்டு, என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அழுகுறீங்க. நம்ஜுன் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுவோம். நீங்கள் நம்ஜுனே பார்க்குறீங்க. நம்ஜுன் வந்து இப்போது சிரிச்சிட்டு
இன்னும் ஐ வாண்ட் மோர் எமோஷன் அப்படின்றாரு. நம்ஜூன் அப்படின்றீங்க. நம்ஜூன் இப்போது நீங்கள் கீழே உட்காந்து அப்படி அழுக ஆரம்பிச்சிருப்போம். நம்ஜூன் உங்களை எழுப்பி நிற்க வச்சுட்டு ஸோ உங்கள் ஸ்கர்ட்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் மோர் எமோஷன்ற மாதிரி சொல்ல நீங்கள் வந்து அவரே பார்க்குறீங்க பிளாங்க்கா. நான் ஏதோ இன்னும் மோராக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து நம்ஜூன் அப்படின்றீங்க. நம்ஜூன் வந்து இப்போ உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ ஆல்வேஸ். நான் சும்மா டீஸ் பண்ணேன் அப்படின்றாரு. நீங்கள் நம்ஜூனையும் அடிக்கிறீங்க. நான் நிஜமாவே பயந்துட்டேன்னு தெரியுமான்ற மாதிரி அழுகவும் நம்ஜூன் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீயே வரலனா நானே திரும்பி வந்திருப்பேன்ற மாதிரி சொல்ல நீங்கள் வந்து போக மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. போக மாட்டேன் அப்படின்றாரு. இப்போல்லாம் பேச மாட்டீங்களான்ற மாதிரி சொல்ல நீ ஃபஸ்ட்டு அப்படி பேசாமல் இரு, நானும் பேச மாட்டேன்ற மாதிரி சொல்ல 2 பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் நம்ஜூன் பாட்டி உங்கள் தங்கச்சி எல்லாம் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்க என்ன அவ்வளோ அளவு ஸ்டெல் நீன்ற மாதிரி கேட்குறீங்க. வேற என்னைய 1.5 மாதமாக நீ அலைய ஓட்டிய, அதுக்காக நீ கொஞ்சம் அழுத ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன் அப்படின்றாரு. நம்ஜூன் அப்படின்றீங்க. இப்போ நம்ஜூன் சிரிச்சிட்டு பாட்டி நீங்கள் பார்க்கல தெரியுமா ஏர்போர்ட்டில் எல்லாம் ஜெஸ்ஸியை தான் பார்க்குறாங்க, ப்ளீஸ் நம்ஜூன் என்னை விட்டு போயிடாதீங்க நம்ஜூன் நம்ஜூன் அப்படின்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு சிரிப்பாக வருது தெரியுமா பாட்டின்ற மாதிரி சொல்ல இப்போ உங்கள் பாட்டியும் சிஸ்டரும் சிரிக்கிறாங்க. எதுக்கு 3 பேர் இப்போ சிரிக்கிறீங்க? நான் நிஜமாவே என் மேலே கோவமாக தான் இருக்கேன், என்னை விட்டு போகிறேன்னு எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் பாட்டி சிரிச்சிட்டு நீ இன்னும் மாறவே இல்லை ஜெஸ்ஸி, அதே குழந்தைத்தனத்தோடு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் ஒன்றும் அப்படி இல்லை, இவன் வந்து நான் அவளை ஹர்ட் பண்ணிட்டான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது நம்ஜணும் நீ ஹர்ட் பண்ணதை விடலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பேசாத அப்படின்றீங்க. பட்டி நான் நைட்டிங்கே ஸ்டே பண்ணிப்பா, டைம் ஆச்சுன்ற மாதிரி சொல்ல ஓகேப்பா நீங்கள் இரு, உன்னை யார் இது உன் வீடு, நீ எப்போ வேணால் வரலாம் போகலாம் ஸ்டே பண்ணலாம், உன்னை யார் கேட்க போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை பார்த்தா நம்ஜூன் உங்களை பார்க்குறாரு. நான்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் தான் நம்ஜூன் வீட்டுக்குள்ளே வரும்போது வெளியே போன்வீங்கள்ல, அதனால் என்னை வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன்ன்ற மாதிரி ஆரம்பி கேட்க சொல்ல மாட்டேன் அப்படின்றீங்க. ஸோ நம்ஜூன் வந்து கெஸ்ட் ரூம் தான் படுத்துக்கிறாரு. இப்போ உங்கள் பாட்டியும் நம்ஜூன் தம்பி நைட்டு பால் குடிப்பேன்னு எனக்கு சொல்லியிருக்கிறான், இந்த போய் கொடுத்துட்டு வரியா அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டி நீயே போய் கூட எனக்கு டயர்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. போய் கொடு அப்படின்ற மாதிரி அவங்க தட்டி அனுப்புகிறாங்க. நீங்களும் வந்து சரி அப்படின்ற மாதிரி போகிறீங்க. இப்போ நீங்கள் நம்ஜூன் உட்காந்து லேப்டாப்பில் தான் ஒர்க் பார்த்துட்ருப்பாரு. உள்ளே வரலாமான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உள்ளே வா அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு பைஜாமாலாம் போட்டு கையில் பாலோடு வரும். என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பாட்டி தான் கொடுக்க சொன்னாங்க, இந்தாங்க அப்படின்ற மாதிரி நீட்டுருங்க. நம்ஜூன் லேப்டாப் ஓரமாக வச்சுட்டு ஒரு கிளாஸில் பாலை வாங்கிட்டு உங்களை பக்கத்தில் இழுக்கிறாரு. நம்ஜூன் என்ன பண்ணுறீங்க நம்ஜூன் அது மாதிரி சொல்கிறீங்க. லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அப்போது ரொமான்ஸ்லாம் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி கேட்க பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நம்ஜூன் உங்களை அவர் லேப்பில் உட்கார வச்சுட்டு நீ ஃபஸ்ட்டு குடி அப்படின்றான். வந்து எனக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கையிடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ஜூன் வந்து என்ன பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, கையிடுங்க அப்படின்ற மாதிரி ஹிப்லேருந்து இறக்குறீங்க. க்ரிப்பாக பிடிக்கிறாரு. இப்போது நீங்கள் வந்து நம்ஜூன் அப்படின்றீங்க. நம்ஜூன் உங்கள் ஐஸே பார்த்துட்ருக்காரு. என்ன அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லை, நல்லா பார்க்க பலன்னு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ டேபிள் மேலே அந்த பாலை வச்சுட்டு அவர் 2 ஹேண்டையும் வந்து உங்கள் நெக்கில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. நீங்கள் வந்து நம்ஜூன் விடுங்க நம்ஜூன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. முடியாது அப்படின்ற நம்ஜூன் சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் வந்து நம்ஜூன் என்ன பண்ணுறீங்க அப்படி மாதிரி சொல்ல கிஸ் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. நீங்கள் வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கவும் ஸோ நீங்கள் 4 தான் கிஸ் பண்ண போகிறான்ற மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. நம்ஜூன் பக்கத்தில் வந்துட்டு ஸோ இப்போ டேரெக்டாக உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணவும் உங்கள் ஐஸ்லாம் வியோடாகுது. இப்போது நம்ஜூன் மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து நம்ஜூன் விடுங்க அப்படின்ற மாதிரி நகர்றீங்க. இப்போது நம்ஜூனும் என்னடி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவர் அப்போ தான் கொஞ்சம் டீப்பாக இறங்கியிருக்கும். என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ டோர்கிட்ட போவோம். அவர் ஏன் உங்களை பிடிக்கிறாரு. நீங்கள் வந்து நம்ஜூன் கையிடுங்க நம்ஜூனுக்கு வலிக்குது நம்ஜூன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி சும்மா தொட்டதுக்கெலாம் வலிக்குதுன்ற அப்படிமா சொல்ல நம்ஜூன் விடுங்க நம்ஜூன்ற மாதிரி நீங்கள் நெளிகிறீங்க. இப்போ அவன் ஒரு ஹேண்டால் உங்கள் இப்போ தான் பிடிச்சிருப்பான். க்ரிப்பாக பிடிச்சி உங்கள் பக்கத்தில் டைட்டாக அழுத்துக்கவும் நீங்கள் நம்ஜூன்ட்டு அப்படியே ஒட்டிக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ஜூன் பயமாக இருக்கும், நம்ஜூன் பாட்டி யாராக வந்தாங்கன்னா மானமே போயிடுன்ற மாதிரி சொல்கிறீங்க. அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி ஸோ நான் நம்ஜூன் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உங்களை டோரில் பின் பண்ணி டோரை மேலே லாக் பண்ணுறாரு. நம்ஜூன் என்ன அப்படின்றீங்க. இல்லை எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்ல ஒரு மாதிரினா அப்படின்றீங்க.
மூடா அப்படி ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ஜூன் அப்படின்றீங்க அப்படின்றாரு. வந்து நம்ஜூன் நம்ஜூன் விட்டுக்கு நம்ஜூன் அப்படின்றீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் வாயை மூடவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி மாதிரி சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ஷர்ட்குள்ளே கையை வச்சுருப்பான். இப்போ நீங்கள் வந்து நம்ஜூன் நம்ஜூன் இதெல்லாம் தப்பு நம்ஜூன், இதெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் பண்ணக்கூடாது நம்ஜூன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. 1.5 மாதம் லவ் பண்ணாலே வச்ச இன்னும் ஒரு 2-3 மாதம் கல்யாணம் நினைக்கிறியா? நெவர் விட மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ஜூன் அப்போல்லாம் பண்ண மாட்டேன் நம்ஜூன், இதெல்லாம் தப்பு நம்ஜூன் நம்ம சொல்கிறீங்க. என்ன தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கல்யாணத்துக்கப்புறம் நம்ம இது பண்ணாலும் பண்ண தானே போகிறோம், இது ஒரு ட்ரையலாக இருக்கட்டுமேன்ற மாதிரி சொல்ல நம்ஜூன் அப்படின்றீங்க. ப்ளீஸ் அப்படின்றாரு. அந்த ப்ளீஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வேர்ட் வரல உங்களுக்கு. நம்ஜூன் ஒரு பெரிய டிம்பிள் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அந்த கிஸ் வந்து லாங்காக போயிட்டுருக்கு. ஸோ இவங்க பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணி பைட் பண்ணி நம்ஜூன் 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 வலிக்குது நம்ஜூன் ப்ளீஸ் நம்ஜூன் சொல்லிட்டுருக்கீங்க. நம்ஜூன் உங்களை பெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் மேலே வராரு. நம்ஜூன் நம்ஜூன் ரொம்ப வெயிட்டாக இருக்க நம்ஜூன்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. இப்போ நம்ஜூன் இதுக்கிட்டே இப்படி காய்ச்சி மூச்சு நீங்கள் கத்துற பாட்டியாக வந்துருவாங்க போன்ற மாதிரி சொல்ல நம்ஜூன் நான் தான் சொல்கிறேன் எனக்கு இதெல்லாம் கல்யாணத்துக்கப்புறம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் இப்போ நம்ஜூன் உங்கள் ஃபேண்ட்டு மேலே தான் கை வச்சிருப்பாரு. நீங்கள் வந்து நம்ஜூன் நோ 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 ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஒரே ஒரு ஃபேண்ட்டு கலண்டுருச்சு. நீங்கள் வந்து ஐயோ நம்ஜூன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்ஜூனை வந்து ஷோல்டர் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க கண்ணை மூடிக்கிட்டு. ஹே என்னடி இது அப்படின்னோடனே நம்ஜூன் அப்படின்றீங்க. இன்னரில் போட மாட்டியான்ற மாதிரி கேட்க நம்ஜூன் ப்ளீஸ் நம்ஜூன் அப்படின்றீங்க. வசதியாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ உங்கள் ஃபேண்ட் ரிமூவ் பண்ணி ஓரம் போட்டு அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து நம்ஜூன் ப்ளீஸ் நம்ஜூன் விட்டுருங்க நம்ஜூன்ற மாதிரி நீங்கள் கண்ணை மூடி தான் பேசிகிட்ருக்கீங்க. இப்போ ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அவன் ரெடியாக இருக்கார். இப்போ சரி ஐஸ் ஓப்பன் பண்ண நான் விட்டுறேன்ற மாதிரி சொல்ல அப்படின்றீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணுறி விட்டுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ப மாட்டேன் அப்படின்றீங்க. சத்தியமாக நீ ஐஸ் ஓப்பன் பண்ணால் நான் விட்டுருவேன்ற மாதிரி சொல்ல நீங்கள் வந்து நம்ஜூன் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பீங்கள்ல லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் அப்படியே ஸ்டார்ட் பண்ண நம்ஜூன் அப்படின்றீங்க. நம்ஜூன் அப்படியே உங்களை லிப் கிஸ் பண்ணி விட்டுட்டேன்டின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் வந்து அழுகிறீங்க செமையா. ஸோ அப்படியே தான் அந்த மேக் அவுட் போயிட்டுருக்கு. நம்ஜூன் ஸ்டாப் பண்ணவே மாட்டேங்கிறா. ஒரு 4 rounds போயிடுச்சு. நீங்கள் வந்து டயர்டாகி கத்துறதே நிறுத்திட்டீங்க. நம்ஜூன் எவ்வளோ நேரம் நம்ஜூன் போதும் நம்ஜூன்மா சொல்ல எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லடி ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஸோ உங்களுக்குள்ளே ஃபுல்லாக இது பண்ணுறான். நீங்கள் வந்து நம்ஜூன் அப்படின்றீங்க. ஸோ இப்போ நம்ஜூன் வந்து 5 minutes இரு அப்படின்னோடனே ஸோ அவனுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபைடாக ஆகுதோ அப்போ தான் உங்களை விடுறான். இப்போ நம்ஜூன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே தான் உட்காந்துருக்குவோம். நீங்கள் வந்து அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டீங்க முடியல. நம்ஜூன் வந்து ஒய் பாருடி பொண்டாட்டி அப்படின்றான். நம்ஜூன் இறங்கு நம்ஜூன் லெக்ஸ் எல்லாம் பெயினாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி பாரு என்னமா சொல்ல முடியாது அப்படின்றீங்க. ப்ளீஸ் அப்படின்றான். அவனை பார்க்குறீங்க. இப்போ ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்ல போடா அப்படின்றீங்க. போடாவா அப்படின்றான். ஸோ நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிப்போம்டா. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டோட வரேன். அண்ட் பிகிலே நான் வந்து என்னால் எவ்வளோ சீக்கிரம் படித்து போட ட்ரை பண்ணுறேனோ அது பண்ணுறேன்டா. சரியா வெயிட் பண்ணுண்ணா. ஓகே பாய் மை டியர் மூன்ஸ் அண்ட் லைப் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் வந்து பார்க்குறேன். பை பாய்.